ஹாய் வணக்கம். நம்ம இன்னைக்கு AWS உடைய virtual desktop சொல்யூஷன் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நேத்து வந்து நம்ம AWS உடைய சிம்பிள் AD தென் AWS மேனேஜ்ட் மைக்ரோசாஃப்ட் AD எப்படி டிப்ளாய் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருந்தோம். ஸோ இது ரெண்டுமே வந்து டைரக்டரி சர்வீசஸ். இப்போ ஒரு கஸ்டமருக்கு வந்து எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷன்ஸ் வித் கர்பராஸ் அண்ட் LDAP உடைய டிபெண்டன்சி இருந்தது அப்படின்னா தென் வி ஜென்ரலி கோ ஃபார் இந்த டைரக்டரி சர்வீசஸ். ஈவன் அமேசான் ஒர்க் ஸ்பேசஸ் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ ஹேவிங் டிபெண்டன்சி வித் டைரக்டரி சர்வீசஸ். ஸோ ஏதாவது ஒரு டைரக்டரி சர்வீசஸ் சொல்யூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தா தான் நம்ம ஒர்க் ஸ்பேசஸ் வந்து டிப்ளாய் பண்ண முடியும். அது எய்தர் நீங்க வந்து ஒரு காஸ்ட் எஃபெக்டிவா பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் சிம்பிள் ஏடி, ஒரு ஸ்மால் டு ஸ்டார்ட் அப் ஆர்கனைசேஷன் அங்கெல்லாம் அது யூஸ் பண்ணலாம். வெரஸ் ஒரு லார்ஜ் டு வெரி லார்ஜ் என்டர்பிரைஸ் ஆர்கனைசேஷன்லாம் வந்து AWS மேனேஜ்ட் மைக்ரோசாஃப்ட் AD யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்க ஈவன் உங்களுடைய AWSல வந்து EC2 இன்ஸ்டன்சஸ்ல விண்டோஸ் சர்வர் ஆக்டிவ் டைரக்டரி ஆர் ஆன் ப்ரெமைசஸ்ல இருக்கிற விண்டோஸ் சர்வர் ஆக்டிவ் டைரக்டரி என்விரான்மெண்ட் கூட நீங்க அமேசான் ஒர்க் ஸ்பேசஸ்க்கு வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அமேசான் ஒர்க் ஸ்பேசஸ் அந்த நேம்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நமக்கு வந்து இண்டிவிஜுவல் யூசருக்கு வந்து ஒரு வர்ச்சுவலா நம்ம கிளவுட் பேஸ்ட் ஒரு வர்ச்சுவல் டெஸ்க்டாப் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கறதா இந்த அமேசான் ஒர்க் ஸ்பேசஸ் உடைய பிரைமரி பர்பஸ். இது இல்லாம வந்து நிறைய டிஃப்ரெண்ட் அடிஷ்னல் டூல்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் பேக்கேஜ்ல கொடுக்குறாங்க. நீங்க அதை இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒர்க் ஸ்பேசஸ் மாதிரியே வந்து ஒர்க் டாக்ஸ் இருக்கு, ஒர்க் இமெயில் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய அடிஷ்னல் ஃபீச்சர்ஸும் வந்து கொடுக்குறாங்க. இது கிட்டத்தட்ட நம்ம ஆஃபீஸ் 365 ஆர் மைக்ரோசாஃப்ட் 365 வந்து ஆர் கூகுள் டாக்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஈக்குவலண்டா வந்து தே ஆர் கிவிங் சம் சர்வீசஸ் வித் இன் AWS. இப்போ நம்ம மெயினா இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது வந்து அமேசானுடைய ஒர்க் ஸ்பேசஸ் சொல்யூஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து இட் இஸ் எ வர்ச்சுவல் டெஸ்க்டாப் சொல்யூஷன் ஆர் வர்ச்சுவல் டெஸ்க்டாப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்யூஷன், VDI சொல்யூஷன் சொல்லலாம். இல்லை வந்து ஜஸ்ட் வர்ச்சுவல் டெஸ்க்டாப்ஸ் சொல்யூஷன்ன்ற மாதிரி நம்ம வி கேன் நேம் இட். இதுக்கு காம்படிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் மைக்ரோசாஃப்ட் அஜூர்லேயே வந்து அஜூர் வர்ச்சுவல் டெஸ்க்டாப் கொடுக்குறாங்க. சிட்ரிக்ஸ் தே ஆர் ஆல்சோ ப்ரொவைடிங் வர்ச்சுவல் டெஸ்க்டாப். சிஸ்கோ அவங்களும் வர்ச்சுவல் டெஸ்க்டாப்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய வெண்டார் வந்து வர்ச்சுவல் டெஸ்க்டாப் கொடுக்குறாங்க. ஸோ வர்ச்சுவல் டெஸ்க்டாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பர்சனல் யூஸ்க்கும் நீங்கள் வந்து டெஸ்க்டாப்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லை வந்து அஃபிஷியலாக வந்து ஒரு செட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு குரூப் ஆஃப் சிஸ்டம்ஸ் வேணும், இல்லை இண்டிவிஜுவல் சிஸ்டம்ஸ் வேணும் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் ப்ரொவிஷன் இட். ஸோ மெயின் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா இப்போ EC2 இன்ஸ்டன்சஸ்லேயே கூட நம்ம விண்டோஸ் சர்வர் எடிஷன், விண்டோஸோடைய டெஸ்க்டாப் எடிஷன்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஈவன் உபுண்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சர்வர் கிளைண்ட் எல்லாமே யூஸ் பண்ணலாம். பட் ஸ்டில் இந்த ஒர்க் ஸ்பேசஸ் வந்து இட் ஹேஸ் காட் லாட் ஆஃப் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ், நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ், இந்த அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட், இமேஜ் மேனேஜ்மெண்ட்லாம் வந்து நிறைய அடிஷ்னல் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. ஈவன் ஒர்க் ஸ்பேசஸ்ல வந்து அப்ளிகேஷன் மேனேஜர்னு ஒரு டூல் இருக்கு. கிட்டத்தட்ட நீங்க இந்த SCCMல யூஸ் பண்ற மாதிரி இமேஜிங் அதெல்லாமே பண்ற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த வர்ச்சுவல் டெஸ்க்டாப் சொல்யூஷன் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், எப்படி அதை கிரியேட் பண்ணலான்றதை ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஸோ இது வந்து AWS சொல்யூஷன் இது. ஸோ AWS மேனேஜ்ட் வர்ச்சுவல் டெஸ்க்டாப் சொல்யூஷன். இதுல என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு ஆப்ஷன்ஸ் வந்து செல்ஃப் சர்வீஸ் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. யூ கேன் கோ அண்ட் ப்ரொவிஷன் வர்ச்சுவல் கிளவுட் பேஸ்ட் டெஸ்க்டாப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஈவன் சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் கூட அது அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. மெயினாக வந்து மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் இதில் கிடைக்குது, உங்களுக்கு அமேசான் லினக்ஸும் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் தென் உபுண்டு, ரெட் ஹேட், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த VDI அந்த வர்ச்சுவல் டெஸ்க்டாப் தான் நம்ம இங்கே வந்து ஒர்க் ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒர்க் ஸ்பேசஸ் இஸ் நத்திங் பட் வர்ச்சுவல் டெஸ்க்டாப்ஸ். ஸோ இந்த வர்ச்சுவல் டெஸ்க்டாப்ஸ் வந்து நம்ம ப்ரொவிஷன் பண்ணுறதுக்கு ப்ரீ ரெக்வசைட்டாக வந்து ஒரு டைரக்டரி சர்வீசஸ் சொல்யூஷன் இருக்கணும்னு சொன்னேன். அது இட் கேன் பி சிம்பிள் AD, நீங்கள் AWSலேயே ப்ரொவிஷன் பண்ணலாம், இல்லை AWS மேனேஜ்ட் AD யூஸ் பண்ணலாம். ஆர் எல்ஸ் ஈவன் நீங்கள் உங்களுடைய விண்டோஸ் சர்வர் ஆக்டிவ் டைரக்டரி வந்து எய்தர் EC2ல இருக்கலாம், இல்லை ஆன் ப்ரெமைசஸில் இருக்கலாம். ஆன் ப்ரெமைசஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் AD கனெக்டர் டெப்ளாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டைரக்டரி சர்வீசஸ் வந்து ஒரு ப்ரீ ரெக்வசைட். ஸோ சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்போர்ட்டட், என்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்க ரன் பண்ண முடியும், என்ன போர்ட் நம்பர்ஸ் வந்து நீங்க ஓப்பன் பண்ணணும், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. நிறைய அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸும் கொடுக்குறாங்க. எஸ்பெஷலி வந்து யூ கேன் ஹேவ் பிரிங் யுவர் ஓன் லைசன்சஸ் இருக்கு.
தென் எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் ஏதாவது இருக்கு, நீங்கள் ஆக்டா ஆர் ரேடியஸ் இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கூட நீங்கள் எம்எஃப்ஏ இன்டெகிரேட் பண்ண முடியும். ஈவன் ஏடபிள்யூஎஸ்ல இருக்க நேட்டிவ் சர்வீசஸ் கூட இன்டெகிரேஷன், அதாவது மானிட்டரிங்க்கு வந்து கிளவுட் வாட்சாக இருக்கட்டும், இல்லை நோட்டிஃபிகேஷனுக்கு எஸ்என்எஸ்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஏடபிள்யூஎஸ் ப்ராடக்ட்ஸ் கூட பை டிஃபால்ட்டாக நீங்கள் இன்டெகிரேட் பண்ண முடியும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நான் சொன்ன மாதிரி வைட் ரேஞ்சில் நீங்கள் சூஸ் பண்ண முடியும். ஸோ யூ கேன் கோ அண்ட் சூஸ் வாட் எவர் ரேஞ்ச். அதே மாதிரி யூ ஹேவ் ரேஞ்ச் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ரேஞ்ச் ஆஃப் ஹார்ட்வேர் ஸ்பெக்ஸும் வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ ஹார்ட்வேர் ஸ்பெக்ஸ் அப்படின்னும் போது நிறைய கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு அதிகமாக வேணுமா, இல்லை கிராஃபிக்ஸ் கார்டோட வேணுமா, இல்லை வந்து காஸ்ட் எஃபெக்டிவா வேணுமா அப்படின்ற மாதிரி தே ஆர் கிவிங் யூ ஆப்ஷன்ஸ். ஸோ நீங்கள் போயிட்டு என்ன மாதிரியான பர்பஸ்க்கு வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலாக வந்து 2 கேட்டகரி ஆஃப் இது கொடுக்குறாங்க. பர்சனல் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ பர்சனல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து பர்சிஸ்டன்ட் விடிஐ வர்ச்சுவல் டெஸ்க்டாப் சொல்யூஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது மெயினாக வந்து ஒரு சில பேர் வந்து கண்டினியூஸாக அதிலே தான் ஒர்க் பண்ணணும். இப்போ நான் வந்து ரெகுலராக வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு அசைன் பண்ணி ஒரு யூசர் தான் அதை யூஸ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் பர்சனல் கேட்டகரி போகலாம். இல்லை நம்ம இதில் எதுவுமே சேவ் பண்ண மாட்டோம், ஜஸ்ட் வந்து ஒர்க் பண்ணுவாங்க, தென் அந்த ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அந்த பேக் எண்டில் வந்து தே வில் ஹேவ் சம் ஸ்டோரேஜ், அதில் மட்டும்தான் வந்து கண்டென்ட்டை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க அப்படின்னா இது வந்து நான் பர்சிஸ்டண்ட்டாக வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இது வந்து ஒரு group of engineers within the same team or ஒரு கைண்ட் ஆஃப் இது வந்து எஃபிமரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 பர்பஸ் இருக்கு. காஸ்ட் எஃபெக்டிவா வரும் உங்களுக்கு பூலிங் ஆப்ஷன்ல போனீங்க அப்படின்னா. பர்சனல்னா இண்டிவிஜுவல் ஒருத்தவங்களுக்கு ஒரு டெஸ்க்டாப்ஸ், தென் அந்த டெஸ்க்டாப்பும் உங்களுக்கு அதில் கண்டென்ட் பர்சிஸ்டண்டா இருக்கும், பிளஸ் பேக் எண்டும் வந்து உங்களுக்கு ஒர்க் டாக்ஸ் இல்லை வந்து இந்த டிரைவ் அதெல்லாம் வந்து இன்டெகிரேட் பண்ணி கொடுக்கறதால அந்த ஸ்டோரேஜ்லேயே நீங்கள் வந்து யூ கேன் கண்டினியூ டு ஸ்டோர் இட். இதில் பெனிஃபிட் மெயினாக பார்க்கும்போது இது ஹார்லி ப்ரைஸிங்கும் வருது, உங்களுக்கு மந்த்லி ப்ரைஸிங்கும் இருக்கு. ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரியான யூசேஜ் இருக்கோ அந்த யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ யூ கேன் கோ ஃபார் ஹார்லி திங் ஆர் மந்த்லி பேக்கேஜும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ் ஒர்க் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ கான்ட்ராக்டர்ஸ் வராங்க உங்கள் என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்னா நீங்கள் தனியாக சிஸ்டம்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ தே கேன் ஒர்க் ஃபார் சம் டைம். அதே மாதிரி இப்போ இந்த ஒர்க் ஸ்பேசஸில் நம்ம அவங்கள ஒர்க் பண்ண வைக்கிறதால அவங்களுடைய லோக்கல் பிசிக்கு வந்து எந்த ஒரு கண்டென்ட்டும் ஈஸியாக கொண்டு போயிட முடியாது. அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இட் வில் பி வெரி சேஃப் அண்ட் செக்யூர். அவங்க ஆக்சஸ் பண்ணுற என்விரான்மெண்ட், அவங்க டேட்டா ஏதாவது காப்பி பண்ணுறாங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து அந்த டெஸ்க்டாப் தாண்டி வெளியில் போக முடியாது, அந்த என்விரான்மெண்ட்குள்ளே தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து சில லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் செக்யூரிட்டி ரெக்யர்மெண்ட்ஸை மீட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இட் வில் பி பெட்டர். ஸோ ஏடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஸ்பேசஸில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதில் ப்ரிடாமினண்ட்டாக வந்து பிசி ஓவர் ஐபி வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது இல்லாமல் அவங்களே நேட்டிவாக வந்து ஒர்க் ஸ்பேசஸ் ஸ்ட்ரீமிங் ப்ரோட்டோகால் அப்படின்னு வந்து நேட்டிவாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒர்க் ஸ்பேசஸ் ஸ்ட்ரீமிங் ப்ரோட்டோகால் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க, பிசி ஓவர் ஐபி வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒரு சில ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் சப்போர்ட் இருக்காது, தென் அந்த மாதிரி டிஃபரன்சஸ் இருக்கு. நான் அது என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேபி சம் ஆஃப் யூ ஆர் ஜாயினிங் லேட், பட் ஓகே ஃபைன். ஸோ இதில் வந்து நான் ஐ வில் எக்ஸ்பிளைன் அபவுட் ஒர்க் ஸ்பேசஸ். ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு டிப்ளாய் பண்ணலாம், அது ஒன்று. டெஸ்க்டாப் மேனேஜ்மெண்ட்டும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். நீங்கள் இன்கேஸ் உங்கள் யூசர்ஸ்லாம் வந்து குளோபலாக இருக்கிறாங்க, அவங்க உங்கள் லொக்கேஷன்லேருந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா தென் யூ ஆர் ஆல்சோ கெட்டிங் சச் பெனிஃபிட்ஸ். அதே மாதிரி குளோபல் யூசர்ஸ், லோக்கல் டெஸ்க்டாப்ஸ், அந்த மாதிரி அந்தந்த லொக்கேஷனில் வந்து நீங்கள் ப்ரொவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸிஸ்டிங் டூல்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கஸ்டம் இமேஜஸ் கிரியேட் பண்ண முடியும். யூ கேன் பிரிங் யுவர் ஓன் டிவைஸ் ஆர் பிரிங் யுவர் ஓன் இமேஜஸ், பிரிங் யுவர் ஓன் லைசன்ஸ், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இமேஜஸே நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதர் தேன் தட் காஸ்ட் கம்மியாகும் கண்டிப்பாக. ஏன்னா காஸ்ட்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஆர் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஒரு விடிஏ சொல்யூஷன் நீங்கள் டெப்ளாய் பண்ணணும் அப்படின்னா இப்போ சிட்ரிக்ஸோ இல்லை சிஸ்கோவோ போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நிறைய லைசன்சிங் இருக்குது. அதில் நீங்கள் ஸ்டோரேஜ் பர்ச்சேஸ் பண்ணணும், சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வாங்கணும், எத்தனை யூசர் லைசன்சஸ், இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்குது. வேற இங்கே வந்து நீங்கள் ஜஸ்ட் ப்ரொவிஷன் பண்ணிவிட்டு நிறைய ஃப்ரீ டியர் ஆப்ஷன்ஸும் வந்து இதில் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ மல்டிபிள் டிவைசஸ்லேருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். யூ கேன் ஆக்சஸ் இட் ஃப்ரம் எனிவேர், ப்ரொவைடட் இன்டர்நெட் இருந்தது அப்படின்னா யூ கேன் ஆக்சஸ் இட் எனி டைம்.
அண்ட் தென் டிவைஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஈவன் ப்ரௌசர் பேஸ்டு எதுவுமே இப்போ வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கு பேர் வந்து ஏடபிள்யூஎஸ் ஒர்க் ஸ்பேசஸ் வெப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து நீங்க தனியா கிளைண்ட் இது இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த கிளைண்ட் வெர்ஷனும் ஒன்று இருக்கு. ஸோ இப்போ எப்படி நீங்க ரிமோட் டெஸ்க்டாப் யூஸ் பண்றீங்களா, அது மாதிரி ஒர்க் ஸ்பேசஸ்க்கே கிளைண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அது யூஸ் பண்றதால யூஸ் பண்ணலாம், இல்லை வெப் பேஸ்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கு, அதுவும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸிஸ்டிங் ஆக்டிவ் டைரக்டரி சொல்யூஷன் ஆர் எக்ஸிஸ்டிங் டைரக்டரி சர்வீசஸ் கூட இன்டெகிரேட் பண்ணி உங்களால் யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஆத்தென்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏடபிள்யூஎஸ்ல வந்து சிம்பிள் ஏடி ஆர் AWS உடைய மேனேஜ்ட் ஏடி சொல்யூஷன் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அதுல இருக்கிற யூசர்ஸ் குரூப்ஸுக்கு வந்து நீங்க பர்மிஷன் கொடுக்கலாம். இல்ல எனக்கு ஆன் ப்ரமைசஸ்ல இருக்கக்கூடிய ஆக்டிவ் டைரக்டரி ஆர் கார்பரேட் ரேடியஸ் MFA யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அது கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏடி கனெக்டர் வழியா நீங்க ஆன் ப்ரமைசஸ்ல இருக்கிற டைரக்டரி சர்வீசஸை கனெக்ட் பண்ணி VPN வழியாவோ இல்லை டைரக்ட் கனெக்ட் சர்க்கியூட் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்க அந்த டிராஃபிக்கை வந்து அலோவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஆத்தென்டிகேஷன் ஆத்தரைசேஷன் எல்லாமே ஆன் ப்ரமைசஸ்ல இருக்கிற விண்டோஸ் சர்வர் ஏடி அண்ட் தென் மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து ரேடியஸ்லேருந்து ஆத்தென்டிகேட் பண்ணி உங்களால வந்து ஒர்க் ஸ்பேசஸை லாகின் பண்ண வைக்க முடியும். எஸ், இதை நீங்க சிம்பிள் ஏடி ஆர் AWS மேனேஜ் ஐடி யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் நீங்கள் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறதை பொறுத்து என்ன போர்ட் நம்பர் அப்படின்றது மாறும். இப்போ நீங்கள் வந்து PC ஓவர் IP யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 4172 யூஸ் பண்ணுவாங்க TCP UDP. வேறஸ் ஒர்க் ஸ்பேசஸ் உடைய ஸ்டீமிங் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 4195 போர்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ இது வந்து இன்டர்நெட்லேருந்து இன்பவுண்ட் வந்து நீங்கள் யூ ஹேவ் டு அலோவ் இட். ஸோ யூசர்ஸ் வந்து ஜென்ரலாக அவங்க அந்த AWS கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து AWS கன்சோல் வரைக்கும் உங்களுக்கு 443 தான் யூஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஒர்க் ஸ்பேசஸ் உடைய IP ரேஞ்சில் இருந்து உங்களுடைய பேக் எண்ட் விஷயங்கள் எல்லாமே கனெக்டிவிட்டி ஆத்தென்டிகேஷன் எல்லாமே இந்த போர்ட் நம்பர்ஸ்ல வந்து உங்களுக்கு ஸ்டீம் ஆகும். ஓகே, ஸோ இது என்ன எப்படின்றத நம்ம ப்ராக்டிக்கலாக இப்போ டிப்ளாய் பண்ணி பார்க்கலாம். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ், லாட் ஆஃப் அட்வான்டேஜஸ். ஈவன் வந்து இது AWSக்குள்ளே உங்களுக்கு வரதால யூ ஹேவ் அ லாட் ஆஃப் செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ். ஜஸ்ட் 1 செகண்ட். ஓகே, சாரி. ஸோ உங்களுக்கு எத்தனை டிவைசஸ் வேணுமோ யூ கேன் கண்டினியூஸ்லி ஸ்கேல். ஓகே, வேணுன்ற அளவுக்கு நீங்கள் சிஸ்டம்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அதிலே ஃப்ரீ டியர் ஆப்ஷன்ஸ் இருக்கு, நிறைய போர்ட்டபிலிட்டி ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க கன்வெர்ட் பண்ணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரம் ஒன் பர்டிகுலர் ப்ரோட்டோகால் டு அனதர் ப்ரோட்டோகால். ஆர் இமேஜஸ் வந்து நீங்க ஈஸியா மாத்துறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. ஸோ ஜென்ரலா இப்போ நம்ம வந்து ஒரு எண்ட் யூசருக்கு வந்து ஒரு விர்ச்சுவல் டெஸ்க்டாப் கொடுக்கணும் அப்படின்னா அதுல நிறைய லாஜிஸ்டிக்ஸ் காம்ப்ளிகேஷன் இருக்கு. அதை வந்து பர்ச்சேஸ் பண்றது, ப்ரொக்யூர் பண்றது, ஒரு எண்ட் யூசருக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுல இருந்து ஸ்டோரேஜ் ரிலேட்டட், நெட்வொர்க்கிங், மானிட்டரிங், குளோபல் ஸ்கேல். இப்போ ஒரு யூசர் வந்து அவங்கவுங்க டெஸ்க்டாப் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே வில் ஹேவ் தேர் ஓன் அப்ளிகேஷன். அந்த சேலஞ்சஸ் இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் வரும், அடிக்கடி டவுன் டைம் வரும் அந்த சிஸ்டம்ல. ஏன்னா தே வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் பேட்ச் லெவல்ஸ், டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர், டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ஹேண்ட்லிங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்போது தெர் வில் பி லாட் ஆஃப் சேலஞ்சஸ். இப்போ வந்து எண்ட் யூசருடைய சீம்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கன்சிஸ்டன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும். எல்லாருக்கும் என்னென்ன அப்ளிகேஷன் நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷன் கொடுக்குறோமோ அந்த லேட்டஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ், லேட்டஸ்ட் அப்ளிகேஷனுடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே நம்ம அந்த டிப்ளாய்மெண்ட் வழியா ஒர்க் ஸ்பேசஸ் வழியா நம்ம கொண்டு வர முடியும். ஸோ அதே மாதிரி பேக்கெண்ட்ல நம்ம ஸ்டோர் பண்ற டேட்டா எல்லாமே வந்து என்கிரிப்டடா இருக்கும். உங்களுடைய லோக்கல் மிஷின்ல எதுவுமே நம்ம டேட்டா ஸ்டோர் பண்றது கிடையாது. ஸோ வாட் எவர் யூஆர் ஆக்சஸிங் எல்லாமே என்கிரிப்டடா தான் வந்து ஆக்சஸ் ஆகுறதால செக்யூரிட்டியும் வந்து அதிகமா இருக்கு. ஸோ அது ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட் தான். நீங்க ஆன் ப்ரமைசஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் டைரக்டரி, விண்டோஸ் சர்வர் ஏடியோ இல்ல ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மைக்ரோசாஃப்டோடைய என் பாயிண்ட் கான்ஃபிகரேஷன் மேனேஜர் ஆர் சிஸ்டம்ஸ் சென்டர் கான்ஃபிகரேஷன் மேனேஜர் SCCM எல்லாம் யூஸ் பண்ணி பேட்ச் பண்றீங்க, இமேஜ் எல்லாம் ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா அதே கண்டினியூஸா நீங்க இன்டெகிரேட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஈவன் மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து ரேடியஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுவும் நீங்க கண்டினியூஸா யூ கேன் யூட்டிலைஸ் இட். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், பட் அதுக்கு முன்னாடி நம்ம வில் ஸ்டார்ட் கிரியேட்டிங் இட். ஏன்னா இது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இப்போ ஒர்க் ஸ்பேசஸ் நீங்க ஆக்சஸ் பண்றதுக்கு வந்து இது டெஸ்க்டாப்ஸ் இன் த கிளவுட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
ஈவன் ஒர்க் ஸ்பேசஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இன்கேஸ் நீங்கள் தின் கிளைண்ட்லேருந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. இல்லை நீங்கள் செக்யூர் ப்ரௌசர் அதாவது வெப் பேஸ்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் வந்து இப்போ கொடுக்குறாங்க. ஸோ மெயினாக வந்து இது வந்து திக் கிளைண்ட் ஆர் டெஸ்க்டாப் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க, டெஸ்க்டாப்ஸ் இன் த கிளவுட் அப்படின்ட்டு. வேறஸ் வந்து அமேசான் ஒர்க் ஸ்பேசஸ்லே தின் கிளைண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கு. ஸோ உங்களோட எண்ட் யூசருக்கு நீங்கள் தின் கிளைண்ட் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்தா போதும். ஈவன் ஜீரோ கிளைண்ட்னே ஒரு ஆப்ஷன் இருக்கு, பட் அது இட்ஸ் மோர் லைக் யுவர் வெப் ஆப்ஷன் மாதிரி. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இட் இஸ் கால்ட் செக்யூர் ப்ரௌசர். இது வந்து ஒர்க் ஸ்பேசஸ் வெப்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அது இப்போ ஒர்க் ஸ்பேசஸ் செக்யூர் ப்ரௌசர் அப்படின்ற நேமுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு கிளைண்ட்டும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. டைரெக்டாக வந்து வெப் ப்ரௌசர் வழியாகவே நீங்கள் ஒர்க் ஸ்பேசஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். வேற இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் நீங்கள், டெஸ்க்டாப் கிளைண்ட். ஸோ 3 வேரியன்ட் இருக்கு. டெஸ்க்டாப் கிளைண்ட் வேரியன்ட் இருக்கு, தின் கிளைண்ட் வேரியன்ட் இருக்கு. டைரெக்டாக உங்களுடைய எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்ல இருந்தே வெப் ப்ரௌசர் வழியாக ஒர்க் ஸ்பேசஸ் ஆக்சஸ் பண்ணுற மாதிரியும் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ப்ரிடாமினெண்ட்டாக இப்போ நீங்கள் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இல்லை வந்து இப்போ கரண்ட்டாக என்விரான்மெண்ட்டில் நிறைய யூசேஜ் இருக்கிறது வந்து இந்த அமேசான் ஒர்க் ஸ்பேசஸ் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஃபியூச்சரில் வந்து தே மைட் கெட் மைக்ரேட்டட் டு வெப் ப்ரௌசர் ஆர் அந்த ஒர்க் ஸ்பேசஸ் வெப் ஆப்ஷன் வந்து சில பேர் வந்து மைக்ரேட் பண்ணுறது வந்து தே ஆர் டூயிங் இட் டு அவாய்ட் லோக்கல் சிஸ்டம் டிபெண்டன்சி எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக they are getting migrated. So உங்களுக்கு very highly performant cloud desktops வந்து இதுலேருந்து உங்களுக்கு கிடைக்குது அமேசான் ஒர்க் ஸ்பேசஸ்ல. So you can just go with this. And then it is easy to use fully managed remote desktop service. அப்போ பேக்எண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அண்டர்லைங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கம்ப்யூட், ஸ்டோரேஜ், நெட்ஒர்க் எல்லாமே எண்ட் டு எண்ட் வந்து AWS டீம் மேனேஜ் பண்றாங்க. நீங்க வந்து ஜஸ்ட் வந்து உங்களுடைய எண்ட் யூசருக்கு வந்து என்ன வேரியன்ட் ஆஃப் சிஸ்டம் வந்து ப்ரொவிஷன் பண்ணணும். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் வந்து அவங்களுடைய ஐபி அட்ரஸ்ல இருந்து ஸ்பெசிஃபிக்காக ஆக்சஸ் வந்து கொடுத்துடலாம். நீங்கள் அதுவும் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். ஸோ எந்த ரேஞ்ச் ஆஃப் ஐபி அட்ரஸ்ல இருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து இப்போ நிறைய பேர் வந்து மலிஷியஸ் அட்டாக்ஸ்லாம் நடக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணுறதுக்கு எந்தெந்த ஐபி ரேஞ்சிலேருந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க, எந்தெந்த ஒர்க் ஸ்பேசஸை எந்த ஐபிலேருந்து ஆக்சஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி யூ கேன் கிவ் இட். ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரீ டேரும் கொடுக்குறாங்க. ஸோ 7 ஒர்க் ஸ்பேஸ் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா யூ டோன்ட் ஹேவ் டு பே எனிதிங். வேறஸ் நீங்கள் ஈவன் ஒரு சில கேட்டகரி வந்து ரொம்ப லாங் ரன்னுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மந்த்லி ஃபீஸும் இருக்கு, ஹார்லி ரேட்டும் இருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி சில டைம் வந்து ஒரு சில கான்ட்ராக்டர்ஸ் வந்து 2-3 நாளைக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் ஹார்லி பேசிஸ்ல உங்களுக்கு ப்ரொவிஷன் பண்ணிக்கலாம். இல்லை வந்து இஃப் தே வில் பி யூசிங் இட் கண்டினியூஸ்லி அப்படின்னா நீங்கள் மந்த்லி பேக்கேஜ் போனீங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுலேயே வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. ஸ்டாண்டர்ட் கேட்டகரி, தென் பெர்ஃபார்மன்ஸ் கேட்டகரி. ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் எண்டில் அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்டோரேஜ், அந்த நெட்ஒர்க் டெக்னாலஜி இது எல்லாமே உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஸோ கரண்டாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய VDI சொல்யூஷனை கம்பேர் பண்ணும்போது இட் வில் பி மச் காஸ்ட் எஃபெக்டிவ், சிம்பிளிஃபைடாக இருக்கும். அதே மாதிரி ப்ரீ ரெக்வசைட்டாக நான் என்ன சொன்னேன், ஒரு டைரக்டரி சர்வீஸ் வந்து உங்களுக்கு டெப்ளாய் பண்ணியிருக்கணும். அந்த டைரக்டரி சர்வீஸ் இல்லாமல் நீங்கள் யூ கேனாட் கோ அண்ட் கிரியேட் அ பண்டில் அண்ட் இமேஜ்லாம் எதுவும் பண்ண முடியாது. ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்ட் இமேஜஸ் நிறைய இருக்கும், பண்டில் இருக்கும். பண்டில் அப்படின்னா இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், என்ன சைஸ் ஆஃப் 50 GB இல்லை 100 GB ஸ்டோரேஜ் வேணுமா, என்ன கம்ப்யூட் வேணும், என்ன சாஃப்ட்வேர் வேணும், அது சேர்ந்தது தான் வந்து பண்டில்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பண்டிலை வந்து நீங்கள் நீங்களே கஸ்டம் இமேஜஸ் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ பண்டில்ஸ்னு சொல்லுவாங்க. பண்டில் அப்படின்றது வந்து அவங்களே டிஃபால்ட்டாக கொடுக்கக்கூடிய காம்பினேஷன் ஆஃப் OS ப்ளஸ் சாஃப்ட்வேர் ப்ளஸ் எவ்வளோ ஸ்டோரேஜ் உங்களுக்கு வேணும், என்ன மாதிரியான கம்ப்யூட், CPU மெமரிலாம் எவ்வளோ வேணும், என்ன ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, இதுதான் வந்து ஒரு பண்டில்னு சொல்லுவாங்க. இதுல நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் பண்டில் இருக்கு, அது என்னன்னு பார்ப்போம். இமேஜஸ் வந்து அவங்களே டிஃபால்ட் இமேஜஸ் கொடுக்குறாங்க, இல்லை கஸ்டம் இமேஜஸ் நீங்களே கூட உங்களுக்கு என்ன மாதிரியான அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்றத வந்து யூ கேன் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். அதுக்கும் வந்து அவங்க டூல் கொடுக்குறாங்க, ஒர்க் ஸ்பேசஸ் அப்ளிகேஷன் மேனேஜர் அப்படின்ற மாதிரி WAMP டூல் கொடுக்குறாங்க. அந்த WAMP டூல் வழியாக நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ், என்னென்ன இமேஜஸ் கிரியேட் பண்ணுமோ நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். எப்படி நீங்கள் AMI
EC2 இன்ஸ்டன்சஸ் KMI எப்படி கிரியேட் பண்றீங்களோ அது மாதிரி இங்க நீங்க WAM டூல் யூஸ் பண்ணி யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் WAM. இதுல நிறைய இந்த பப்ளிக் இமேஜஸ் கிரியேட் பண்ணலாம், இல்ல வந்து பிரைவேட்டா நீங்க உங்களுடைய அக்கௌண்ட்குள்ள ஷேர் பண்ணணும்னா அதுவும் நீங்க யூ கேன் கிரியேட் பிரைவேட் இமேஜஸ் ஆல்சோ. ஸோ ப்ரோட்டோகால் பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் 2 டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால் இருக்குது அப்படின்னு வந்து ஹைலைட் பண்ணியிருக்கிறேன். பட் எந்த சுச்சுவேஷனில் என்ன ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ கொஞ்ச நேரத்தில். ஸோ கனெக்ட் ஃப்ரம் எனிவேர், ஸோ அது ஆல்ரெடி நான் சொன்னது தான். இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருந்தது அப்படின்னா யூ கேன் ஹேவ் விண்டோஸ் கிளைண்ட் இருக்கலாம், இல்லை லினக்ஸ் ஆர் மேக் ஆர் ஆண்ட்ராய்டு, ஈவன் மொபைல்ல இருந்து கூட உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ மொபைல் அப்படின்னும் போது இப்போ ஆண்ட்ராய்டு இதுலேருந்து தான் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ தான் வந்து ப்ரிடாமினெண்ட்டாக உங்களுக்கு அந்த பிசி ஓவர் ஐபி வந்து யூஸ் ஆகும். வேற டெஸ்க்டாப்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒர்க் ஸ்பேசஸோடைய ஸ்ட்ரீமிங் ப்ரோட்டோகாலே வந்து இட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். சில கஸ்டமர் கேட்பாங்க இந்த பர்டிகுலர் சொல்யூஷன் வந்து சாக் கம்ப்ளைண்டா, பிசிஐ கம்ப்ளைண்டா, ஹிப்பா கம்ப்ளைண்டா அப்படின்ற மாதிரி. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த இண்டஸ்ட்ரி வெர்டிக்கலோடைய லீகல் செக்யூரிட்டி ரெக்யர்மெண்ட்ஸை வந்து ஆப்வியஸாக இதில் மீட் அவுட் பண்ணுறாங்க. ஈவன் வந்து லேட்டஸ்ட் சாம்பிள் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன் ஆர் ஸ்மார்ட் கார்டு இன்டெகிரேஷன் அதெல்லாம் வேணும் அப்படின்னா அதுவுமே வந்து உங்களால் இன்டெகிரேட் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ்மே உங்களுக்கு கொடுக்குறாங்க. தெர் இஸ் நோ ஆஸ் சச் பெரிய லிமிடேஷன்ஸ்லாம் கிடையாது. ஈவன் நீங்கள் எக்ஸிஸ்டிங் மைக்ரோசாஃப்ட் 365ல வந்து உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் அதெல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை இங்கே கூட நீங்கள் மைக்ரேட் பண்ணி பிரிங் யோர் ஓன் லைசன்சஸ், பிரிங் யோர் ஓன் அப்ளிகேஷன்ஸ் கூட கொடுக்குறாங்க. ஸோ தெர் இஸ் போர்ட்டபிலிட்டி ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட் 365 அப்ளிகேஷனோட இங்கே கொண்டு வரலாம். ஸோ இந்த ஒர்க் ஸ்பேசஸ் வந்து நீங்கள் எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஈவன் ஒரு கண்டிஜென்ட் ஒர்க்கர், ஒரு கான்ட்ராக்டர் இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு கூட நீங்கள் யூ கேன் ப்ரொவிஷன் திஸ். அண்ட் அகெயின் ரிமோட்டில் யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் யூசர்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஸ்ட்ராங்கான பிசி கேட்குறாங்க, நிறைய கிராஃபிக்ஸ் டிசைன், நிறைய கோட் எக்ஸிக்யூஷன்லாம் நடக்குது, பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னா தென் நீங்கள் அந்த வர்ச்சுவல் டெஸ்க்டாப் ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுடைய ஒர்க்கை வந்து குயிக்காக முடிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய இன்ஜினியரிங் டீம்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து திஸ் வில் பி மச் யூஸ்ஃபுல். ஸோ ஏன்னா இதில் பெர்ஃபார்மன்ட் கேட்டகரி சிஸ்டம்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அது நான் என்னென்ன பவர் சிஸ்டம்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் வந்து யூ கேன் கோ அண்ட் செலக்ட் இட். ஸோ let us go and provision it. ஸோ இப்போ ஒர்க் ஸ்பேசஸ் ப்ரொவிஷன் பண்ணுறதுக்கு வந்து ஆல்ரெடி ப்ரீ ரெக்வசைட்டாக வந்து we need to have a directory. ஸோ நேற்று நம்ம வந்து 2 டைரக்டரி கிரியேட் பண்ணோம். ஒரு சிம்பிள் ஏடி பண்ணோம், இன்னொன்று வந்து மைக்ரோசாஃப்ட் மேனேஜ்ட் ஏடி வந்து AWS மேனேஜ்ட் மைக்ரோசாஃப்ட் ஏடி வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ ஸ்கில்அப் ஸ்டான் அந்த சிம்பிள் ஏடியில் தான் வந்து நம்ம ஆல்ரெடி 2 யூசர் கூட கிரியேட் பண்ணியிருந்தோம், பூபதி அண்ட் சல்மான் அப்படின்ற மாதிரி யூசர்ஸ்லாம் கிரியேட் பண்ணியிருந்தோம். பட் இதை நம்ம இந்த டைரக்டரியை நம்ம ஒர்க் ஸ்பேசஸ்ல யூஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து we have to go and register it. So first வந்து obviously we have to create a directory. It can be simple AD or AWS managed Microsoft AD, or even வந்து you can connect to existing AD கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அது ஆன் ப்ரமைசஸ்ல இருக்கு அப்படின்னா you can go with Windows Server Active Directory கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து அந்த டைரக்டரியை வந்து you have to register the directory for usage with AWS, Amazon Workspaces. இதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம எனேபிள் பண்ணோம். அது நீங்கள் 2 விதமாக பண்ணலாம். ஒன்று இந்த இடத்துல நீங்கள் ரெஜிஸ்டர் கொடுக்கலாம், இல்லை அந்த டைரக்டரியில் போயிட்டு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க நேற்று கூட பார்த்துருந்தோம், அது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டே வரலாம். நேற்று நம்ம AWS உடைய மேனேஜ்மெண்ட் கன்சோல் ஆக்சஸ் பண்ணுறது எனேபிள் பண்ணோம், ஒர்க் ஸ்பேசஸ் எனேபிள் பண்ணலை. ஸோ அது எப்படி எனேபிள் பண்ணணுன்றதை நான் காமிக்கிறேன். Are you sure you want to leave the current page? Okay, we will just say confirm. ஸோ இதில் கன்ஃபார்ம் பண்ணும்போது அவங்க கேட்பாங்க எந்தெந்த விபிசியில் வந்து நீங்கள் இந்த டெஸ்க்டாப்ஸ்லாம் ப்ரொவிஷன் பண்ண போகிறீங்க, அதாவது அதுதான் 3வது ஸ்டெப். ஸோ வர்ச்சுவல் எந்த நெட்ஒர்க் அண்ட் சப்நெட்ஸில் வந்து ஒர்க் ஸ்பேசஸ் வந்து ப்ரொவிஷன் பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க. ஐ வில் ஜஸ்ட் கோ ஃபார் மேபி 1A and 1Bயில் வந்து நம்ம ப்ரொவிஷன் பண்ணிப்போம். அண்ட் தென் செல்ஃப் சர்வீஸ் ப்ரொவிஷன் அப்படின்றது வந்து இப்போ அவங்களே வந்து ஏதாவது சைஸ் மாற்றணும், இல்லை வந்து ஏதாவது கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ எனேபிள் செல்ஃப் சர்வீஸ் ஆப்ஷன். ஸோ அது வேணும்னா நீங்கள் யூ கேன் எனேபிள் இட். அடிஷ்னலாக ஒர்க் டாக்ஸ் அந்த மாதிரி டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணால் அது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நான் ஜஸ்ட் ஐ வில் கோ அண்ட் ரெஜிஸ்டர் ஃபார் த ஸ்பெசிஃபிக் சப்நெட். இப்போ இதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு நடக்கும். இப்போ ரெஜிஸ்டர்ட் வந்து எஸ்ஆர் நோவில் வந்து இங்கே எஸ்ன்னு இருக்கும். இதுவே நீங்கள் அங்கே டைரக்டரியில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ இதில் வந்து டைரக்டரி நீங்கள் சிம்பிள் ஏடியை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போயிட்டு இங்கேயும் நீங்கள் அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் ஸ்பேசஸ் எனேபிள் பண்ணாலும் நீங்கள் எனேபிள் பண்ணலாம். இந்த இடத்துல போயிட்டு ஒர்க் ஸ்பேசஸ் இங்கே எனேபிள்டாக இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பண்ணலாம், இல்லாட்டி இங்கே மேலேயே வந்து உங்களுக்கு ஆக்ஷன்ஸ் வரும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் எனேபிள் பண்ண முடியும். ஸோ எந்தெந்த சொல்யூஷன் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, இப்போ வந்து ஒர்க் டாக்ஸ், ஒர்க் மெயில் இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுவும் நீங்கள் போயிட்டு யூ கேன் கெட் இட் எனேபிள்ட். ஓகே, இப்போதைக்கு நம்ம ஒர்க் ஸ்பேசஸ் இந்த வீடியோ வந்து இந்த டைரக்டரிக்கு நம்ம எனேபிள் பண்ணிட்டோம். இப்போ இதுலேருந்து நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நேத்தே வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம், கப்புள் ஆஃப் யூசர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தோம். சிம்பிள் ஏடி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வி கேவ் கப்புள் ஆஃப் யூசர்ஸ். என்னென்ன யூசர்னா பூபதி அண்ட் சல்மான் அப்படின்ற யூசர்ஸ்க்கு வந்து ஆக்சஸ் கொடுத்துருந்தோம். ஸோ மேபி லெட் அஸ் யூஸ் த சேம் செட் ஆஃப் யூசர்ஸ் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னா வி கேன் கோ அண்ட் ப்ரொவிஷன் த பண்டல். அது ஏன் அடிக்கடி லாகின் ஆகுதுன்னு தெரியல. லெட்ஸ் ரீலோட். ஓகே, ஸோ இதில் வந்து நமக்கு பண்டில் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இதில் கஸ்டம் பண்டில் போனீங்க அப்படின்னா அது நீங்களா கிரியேட் பண்ணியிருக்கிறது வந்து கஸ்டம் பண்டில் சொல்லுவாங்க. இதுவே நீங்கள் வந்து பப்ளிக் பண்டில்னா அவங்க ஏடபிள்யூஎஸ்லேயே கொடுக்கக்கூடிய அமேசான் அதுலேயே வந்து நிறைய ஃப்ரீ டியர் கேட்டகரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதுதான் நான் சொன்னது, பர்ஃபார்மன்ட் கேட்டகரி போகிறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஸ்பீட் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ என்னென்ன ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு விண்டோஸும் கொடுக்குறாங்க, உபுந்தும் கொடுக்குறாங்க. நம்ம வந்து ஒரு விண்டோஸும் கிரியேட் பண்ணுவோம், ஒரு லினக்ஸும் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஸோ தட் யூ வில் கெட் ஆப்ஷன். ஸோ காஸ்ட் எஃபிஷியண்டாக போகிறதுக்கு வந்து வேல்யூ அப்படின்ற மாதிரி ஆப்ஷனில் கொடுப்பாங்க. ஸ்டாண்டர்ட் பர்ஃபார்மன்ஸே உங்களுக்கு போதும், பேலன்ஸ்டாக இருக்கணும் காஸ்ட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் போகலாம். இல்லை எனக்கு பர்ஃபார்மன்ஸ் பவர் ஆப்ஷன்ஸ் வேணும், இல்லை எனக்கு ஸ்பெசிஃபிக்காக கிராஃபிக்ஸ் கார்டோட வேணும் அப்படின்னா அதுக்குமே வந்து அவங்க ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக விண்டோஸ் வேணுமா லினக்ஸ் வேணுமா நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். என்ன மாதிரியான ஹார்ட்வேர் வேணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிராஃபிக்ஸ் வேணுமா, இல்லை பவர் ப்ரோ வேணுமா, பெர்ஃபார்மன்ஸ் இல்லை காஸ்ட் எஃபெக்டிவ் வேல்யூ ஆப்ஷன் வேணுமா, என்ன ப்ரோட்டோகால் ஆப்ஷன் வேணும், என்ன சாஃப்ட்வேர், ஈவன் ஒரு ஆஃபீஸ் 365 சாரி ஆஃபீஸ் ப்ராடக்ட்டும் அதில் ப்ரீலோடடாக நீங்கள் கேட்கனாலும் கேட்டுக்கலாம், இல்லை பேஸாக வேணும் அப்படின்னாலும் நம்ம இந்த சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேபி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வித் உபுண்டு 22.4 வெர்ஷனை வந்து ஒரு லான்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ லெட் மீ லான்ச் த ஒர்க் ஸ்பேசஸ். எந்த டைரக்டரியில் லான்ச் பண்ண போறீங்கன்னு கேட்குறாங்க. இதை செலக்ட் பண்ணிட்டு யூ கேன் கிளிக் ஆன் நெக்ஸ்ட். இதில் எதுவுமே டைரக்டரி இல்லை அப்படின்னா யூ கேன் ஆல்சோ கிரியேட் அ நியூ டைரக்டரி ஹியர். ஸோ இதை டீடைல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது ரெஜிஸ்டர் ஆயிருக்கா இல்லையான்றதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம எந்த டைரக்டரியில் வந்து ஒர்க் ஸ்பேசஸ் வந்து ப்ரொவிஷன் பண்ண போகிறோம் அப்படின்றத செலக்ட் பண்ணணும். செலக்ட் த டைரக்டரி வேர் ஒர்க் ஸ்பேசஸ் வில் பி provisioned or connected. நெக்ஸ்ட் வந்து எந்தெந்த யூசருக்கு வந்து நம்ம செலக்ட் பண்ணோன்னு கேட்குறாங்க. ஸோ லெட் மீ ஜஸ்ட் செலக்ட் இல்லாட்டி என்னோட ஐடியை நான் கொடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. ஏன்னா ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா ஐ வில் கெட் இட். இது புதுசாக கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஐ திங்க் லெட்ஸ் டூ ஒன் திங். ஓகே, ஸோ ஸோ கிளிக் ஆன் நெக்ஸ்ட். இதில் போயிட்டு நீங்கள் வந்து யூ கேன் செலக்ட் யூசர்ஸ். ஓகே, இதில் வந்து நம்ம பர்கத் இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன். ஐ வில் ஆல்சோ ஆட் சல்மான் எக்ஸிஸ்டிங் யூசர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து என்ன மாதிரியான டெஸ்க்டாப்ஸ் கொடுக்க போறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஐ வில் ஜஸ்ட் கோ வித் அமேசான் லினக்ஸ் பண்டில்ஸ் வித் ஃபயர்ஃபாக்ஸ், லிப்ரே, எவல்யூஷன், பைத்தன் இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஈவன் விண்டோஸ் பண்டிலும் வந்து ஃபயர்ஃபாக்ஸோட வருது. ஸோ நம்ம என்ன கேட்டகரி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம வி ஹவ் செலக்டட் பர்ஃபார்மன்ஸ் வித் உபுண்டு இது செலக்ட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து 2 CPU அண்ட் தென் 8 GB இதில் என்னென்ன இன்பில்ட்டாக வந்து வருது அப்படின்றதெல்லாம் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் கோ அண்ட்
select it. கொடுத்துட்டு you can click on next. இது வந்து நீங்க காசு கம்மி பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஸ்டாப் பண்ணிக்கலாம் எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணாம இருக்கிறாங்க. ஒரு ஆஃப்டர் 2 hours ஆஃப் ஐடில் ஸ்டேட் நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் பண்றதும் பண்ணிக்கலாம். இல்ல ஆல்வேஸ் ஆன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மந்த்லி பில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ 1 hour யூஸ் பண்ணல அப்படின்னா ஆட்டோ ஸ்டாப் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கங்க. ஏன்னா இது டெஸ்க்டாப் அப்படின்றதால திஸ் இஸ் ஃபைன். இல்லை அவங்க கண்டினியூஸா யூஸ் பண்ணுவாங்க, ஈவன் லாங்கர் பிரேக் எடுப்பாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த பிரேக் டைம் நீங்க வந்து ஆட்டோ ஸ்டாப் டியூரேஷன் கொடுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் 2 நாளைக்கு வரைக்குமே வந்து யூ கேன் வெயிட். ஓகே, ஏதாவது டேகிங் பண்ணணும், அது எந்த டிபார்ட்மெண்ட், அந்த யூசர் வந்து யாருக்கு ஒர்க் பண்றாங்க, என்ன அப்ளிகேஷன் டீம்ல இருக்காங்க, இல்லை எந்த டெஸ்க்டாப் சப்போர்ட் டீம்ல இருக்காங்களா, இல்லை என்ன மாதிரி சர்வீஸ் டெஸ்க் டீம்ல இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்டகரைசேஷனுக்கு வந்து நீங்க டேக் வேணா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் என்கிரிப்ஷன் பண்ணால் என்கிரிப்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ யூசருக்குன்னு தனியாக வந்து எக்ஸ்ட்ரா வால்யூம் வேணும், இல்லை வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து இப்போ 2 இது ப்ரொவிஷன் ஆகுது. ஸோ பர்கத்துக்கு தனியாக, சல்மானுக்கு தனியாக வந்து ப்ரொவிஷன் ஆகுது. நான் என்ன பண்ணுறேன், ஐ வில் ஜஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் provisioning 2 systems, I'll go for only one. ஸோ நீங்கள் வேணும்னா இப்போ வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ just let me go and create one. ஸோ ஒன்று போதும் இப்போதைக்கு. நீங்கள் என்கிரிப்ஷன் வேணும்னா என்கிரிப்ஷன் எனேபிள் பண்ணிக்கங்க. 2 வால்யூமுக்குமே பண்ணிக்கலாம், ரூட் வால்யூமுக்கும் பண்ணிக்கலாம், யூசர் ஸ்டோர் பண்ணுற அவங்க டேட்டாவையும் நம்ம என்கிரிப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது செட்டிங்ஸை வெரிஃபை பண்ணிவிட்டு யூ கேன் கிரியேட் இட். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, ஸோ இட் வில் டேக் ஃபியூ செகண்ட்ஸ், மேபி கப்புள் ஆஃப் மினிட்ஸ். அதில் வந்து அது ப்ரொவிஷன் ஆகட்டும். தென் நம்ம வி வில் ஆல்சோ கிரியேட் ஒன் மோர் திங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் தான் நான் வந்து செஷன் ஆரம்பத்தில் நான் சொன்னது. ஸோ பர்சிஸ்டண்ட்டாக வேணுமா உங்களுக்கு வந்து நான் பர்சிஸ்டண்ட்டாக வேணுமா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். ஸோ எந்த யூசர் வந்து என்ன மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களே சஜஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து எனக்கு ஒரு பர்சனல் இதுக்கு பர்சிஸ்டண்ட்டாக வேணும் அப்படின்னா நம்ம ஆன்போர்டிங் ஆப்ஷனில் போயிட்டு யூ கேன் சூஸ் தட். அதே மாதிரி அவர் வெப் ப்ரௌசிங் பண்ணுவார், டெக்ஸ்ட் எடிட்டிங் பண்ணுவார், இமெயில் ஆக்சஸ் பண்ணுவார் அப்படின்னா then you can just select it. அது இல்லாமல் சில டேட்டா பேஸ் கூடலாம் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு டிசைனிங் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண போகிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் கோ அண்ட் சூஸ் ஸ்பெசிஃபிக் திங். அதே மாதிரி விண்டோஸ் வேணுமா லினக்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க, நான் விண்டோஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். கிளிக் ஆன் நெக்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பர்சனல் யூசேஜ் ஆர் குரூப் யூசேஜுக்கு வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது ஆட்டோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஆஃப்டர் 1 hour. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த வே ஆஃப் கிரியேட்டிங். நமக்கு வந்து யூசருக்கு என்ன தேவை அப்படின்னு தெரியல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஆன்போர்டிங் மெத்தடில் வந்து ஆன்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ யூ கேன் ஜஸ்ட் செலக்ட் த டைரக்டரி. எந்த யூசருக்கு வேணுமோ அந்த யூசரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த டைம் பூபதி சூஸ் பண்ணிக்கிறேன். கிளிக் ஆன் நெக்ஸ்ட். ஸோ இதில் வந்து இப்போ விண்டோஸ் 10ஓட கிரியேட் ஆகுது. நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். விண்டோஸ் 11 வேணும், இல்லை எனக்கு உபுண்டு வேணும் அப்படின்னா, இல்லை 2022 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்டெகிரேட்டட் பவர் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா இது கொஞ்சம் பர்ஃபார்மெண்ட்டாக கிடைக்கும். வேற இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்கிறது பர்ஃபார்மன்ஸ் வித் விண்டோஸ் 10 2019 உடைய அந்த ஃப்ளேவர் பண்டிலோட உங்களுக்கு கிரியேட் ஆகுது. இது நிறைய இருக்கு லிஸ்ட். ஓகே, இட் இஸ் நாட் தேட் அலோன். இதில் ஏகப்பட்ட சைஸிங் இருக்கு. இல்லை எனக்கு இதில் காஸ்ட் கம்மி பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் யூ கேன் சைஸ் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். 100 GBக்கு பதிலாக ஐ கேன் கோ ஃபார் வேல்யூ ஆப்ஷன் செலக்ட் பண்ணாலும் செலக்ட் பண்ணலாம். ஸோ இதிலே வந்து வேல்யூ ஆப்ஷன் ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ இது நீங்கள் சூஸ் பண்ணாலும் சூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நான் பர்ஃபார்மன்ஸ் ஆப்ஷனோட போகிறேன் நான். தட்ஸ் ஃபைன். ஓகே, இப்போ 2 ஒர்க் ஸ்பேசஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி என்ன பண்ணணும், என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியும் அப்படின்றதால நான் வந்து ஐ ஜஸ்ட் வெண்ட் ஹெட் வித் ஒன் ஆஃப் த கிரியேஷன் ஃபார் சல்மான். இன்னொரு யூசருக்கு வந்து அவங்க எண்ட் யூசர் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் ஒர்க்லாம் பண்ணுவாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி AWS என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அதை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். So you can either choose whatever you want or else onboarding link வழியா போயிட்டு you can just select உங்களுக்கு என்ன வேணும்ன்றதை நீங்க இது பண்ணிக்கலாம். ஸோ எந்தெந்த ஐபிலேருந்து ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ நம்ம மேனுவலாக நம்மளே கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இமேஜ் நம்மளே கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து பெண்டிங் ஸ்டேட்டஸில் தான் இருக்கு. ஸோ எப்போ வந்து நம்ம இந்த ஒர்க் ஸ்பேசஸ் ஸ்ட்ரீமிங் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுவோம், எப்போ வந்து பிசி ஓவர் ஐபி ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் நிறைய டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் இருக்கு எப்போ வந்து இந்த ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு.
ஸோ எந்த கிளைண்ட்லேருந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க, இல்லை எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேருந்து யூஸ் பண்ணுவாங்க, எந்த நெட்ஒர்க்லேருந்து யூஸ் பண்ணுவாங்க, அதை பேஸ் பண்ணி யூ கேன் கோ அண்ட் சூஸ் இட். ஸோ ஓகே, ஸோ ஒர்க் ஸ்பேசஸ் ஸ்டீமிங் ப்ரோட்டோகால் WSP. WSP வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அன்ஸ்டேபிள் நெட்ஒர்க்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தென் இட் இஸ் பெட்டர். அதே மாதிரி உங்களுக்கு லேட்டன்சி இஷ்யூஸ்லாம் இருக்கும், ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னா ஒர்க் ஸ்பேசஸ் ஸ்டீமிங் ப்ரோட்டோகால் வந்து அதில் கேட்சிங் அந்த ஸ்ட்ரீமிங்லாம் இருக்கிறதால உங்களுக்கு அந்த ப்ரோட்டோகால் வந்து பெட்டராக இருக்கும். பிசி ஓவர் ஐபி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிஞ்சென்ட்டாக இருக்கும். ஓகே, ஏதாவது நெட்ஒர்க் சரியில்லை அப்படின்னா கம்ப்ளீட்டாக அது ரீகனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடிக்கடி சிஸ்டம்ஸை வந்து நம்ம லோட் பண்ணுற டைம் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிலே, அந்த ரீகனெக்ஷன்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஈவன் அன்ஸ்டேபிள் நெட்ஒர்க்லேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணால் கூட. நீங்கள் இன்கேஸ் வந்து ஒர்க் ஸ்பேசஸ் ஸ்டீமிங் ப்ரோட்டோகால் வந்து நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து இப்போ ஏதாவது ஸ்மார்ட் கார்டு ஆத்தென்டிகேஷன் வந்து நீங்கள் இன்டெகிரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் என்விரான்மெண்ட்டில் வந்து ஸ்மார்ட் கார்டு யூசேஜ் இருக்குது, இல்லை வந்து வெப்கேம் யூஸ் பண்ணுவீங்க ஃபார் சம் இன்செஷன் மீட்டிங்ஸ்க்கு அந்த மாதிரி அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் WSPயில் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ ரெண்டரிங் ஆர் வெப்கேம் பேஸ்ட் இன்டெகிரேஷன் அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதிலே வந்து உங்களுக்கு விண்டோஸ்லேயே வந்து 2019 வித் வெப்கேம் ஆப்ஷன் வந்து அதுவுமே கொடுக்குறாங்க. Ubuntu ஒர்க் ஸ்பேசஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா then it is always better to go with WSP. WSP வந்து it is very fine tuned for Ubuntu workspaces. Then Windows 11 கேட்குறாங்க, then Windows 11லேயே வந்து bring your own license வேணும் அப்படின்னா WSP தான் வந்து it is better option. அதுதான் வந்து supported. இதை தாண்டி மற்ற ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ கிராஃபிக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ஹை அண்ட் கிராஃபிக்ஸ் வேணும், இப்போ G4DN லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் இதெல்லாம் டிவைஸ்லாம் வேணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் what you call WSP. இதை தாண்டி வந்து இப்போ விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயே வந்து விண்டோஸ் ஹலோன்னு இந்த இன்டெகிரேஷன் ஆத்தென்டிகேஷன் மெக்கானிசம்ஸ் இருக்குது. இல்லை யூபிகி வச்சு நீங்கள் லாகின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன்லாம் பண்ணணும் அப்படின்னா இந்த வெப் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன் டோக்கன்ஸ்லாம் வந்து நம்ம WSPயில் வந்து ஒர்க் ஆகும். ஸோ WSPயை பொறுத்த வரைக்கும் பேக்எண்டில் வந்து பிஹைண்ட் தி சீன் வந்து விண்டோஸ், உபுண்டு, அமேசான் லினக்ஸ், ரெட் ஹேட் இது 4 தான் வந்து மேஜராக யூஸ் பண்ணுவாங்க. கிளைண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூ கேன் யூஸ் எனி மேஜர் கிளைண்ட். நீங்கள் விண்டோஸ் நேட்டிவ் கிளைண்ட்லேருந்து ஆக்சஸ் பண்ணலாம், மேக் ஓஎஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணலாம், ஈவன் வெப்லேருந்து ஆக்சஸ் பண்ணலாம். இதுதான் மோஸ்ட்டாக வந்து காம்பினேஷன். யாரும் நிறைய லினக்ஸ் யாரும் யூஸ் பண்ண போகிறதில்ல. விண்டோஸ் நேட்டிவ் கிளைண்ட் ஒர்க் ஆகும், மேக் ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். அண்ட் தென் வெப் ஆக்சஸும் நம்ம ஒர்க் ஸ்பேசஸ் வெப்புக்கு பண்ண முடியும். ஸோ பிசி ஓவர் ஐபி வந்து எங்கே ப்ரிடாமினண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து இந்த மொபைல்லேருந்து சில பேர் ஒர்க் பண்ணணும்னு நினைப்பாங்க, இல்லை குயிக்காக வந்து ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ பிசி ஓவர் ஐபி வந்து இட் இஸ் மெயின்லி ஃபார் ஐபேட் ஒரு ஆண்ட்ராய்டு டிவைசஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறது, டிவி மொபைல்லேருந்து கனெக்ட் பண்ணணும், இல்லை லினக்ஸ் கிளைண்ட்லேருந்து கனெக்ட் பண்ணணும். ஈவன் வந்து இந்த டெரா டிசின்னு ஒரு ஜீரோ கிளைண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஜீரோ கிளைண்ட் தின் கிளைண்ட் மாதிரி. ஸோ அந்த ஜீரோ கிளைண்ட் டிவைஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா அதுவும் நம்ம யூஸ் பண்ணலாம். கிராஃபிக்ஸ்லேயே வந்து கொஞ்சம் பழைய ஓல்டர் ஜென்ரேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது, இல்லை நான் ஸ்மார்ட் கார்டு யூஸ் கேசஸ்க்கு வந்து யூ கேன் கோ ஃபார் பிசி ஓவர் ஐபி. இதெல்லாம் ஒர்க் ஆகாது உங்களுக்கு. அதே மாதிரி இப்போ லெகசி லொக்கேஷன்ஸ் இல்லை சைனா மாதிரி ஒரு சில ரீஜன்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிசி ஓவர் ஐபி தான் வந்து அங்கே அலோடு. ஸோ WSP வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஓவர் ஐபி யூஸ் பண்ணுறது கஸ்டமருக்கு, இல்லை WSP கொடுக்கணுமா அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ போத் ஆர் ஈக்குவலி குட். ஓகே, பட் WSP வந்து அமேசானுடைய ஓன் ப்ரொப்ரைட்டரி ப்ரோட்டோகால் அப்படின்றதால இட் வில் ஹேவ் லாட் ஆஃப் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ். ஸோ சிஸ்டம் கிரியேட் ஆகிடுச்சான்னு பார்ப்போம். ஸ்டேட்டஸ் வந்து இட் ஷுட் பி ஸ்டில் இட் இஸ் பெண்டிங். ஸோ நீங்கள் எதாவது ப்ராப்ளம் அப்படின்னா கூட இங்கேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது, ஸ்டாப் பண்ணுறது, யூ கேன் டெலிட் இட், யூ கேன் டூ அடிஷ்னல் யூசர்ஸ் வந்து இதில் ஆக்சஸ் கொடுக்கலாம். ஸோ அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. ஈவன் ஸ்டாண்ட் பையில் வந்து நீங்கள் அடிஷ்னலாக ஒரு ஒர்க் இந்த இதில் ஏதாவது இப்போ இமேஜ் மாற்றுறீங்க, அது வரைக்கும் அவர் வேறு ஏதாவது இதில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டாண்ட் பைக்கு நீங்கள் ஏதாவது சிஸ்டம்ஸ் கொடுக்கலாம்.
ஸோ இங்கே வந்து இமேஜஸ் ஒர்க் ஸ்பேசஸ் அப்ளிகேஷன் மேனேஜர்னு ஒரு டூல் இருக்கு. ஸோ அதில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் பிரிங் யுவர் ஓன் இமேஜஸ். நீங்களே ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணிட்டு யூ கேன் ஹேண்டில் தட். ஸோ அது கூட ஏதோ ஒரு ஸ்லைடு வச்சுருந்தேன். ஸோ ஒர்க் ஸ்பேசஸ் அப்ளிகேஷன் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க, வேம் டூல். இந்த வேம் டூல் வழியாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு தேவையான ஓஎஸ் அப்ளிகேஷன் இமேஜஸ் கம்ப்ளீட்டாக அந்த பண்டில் கிரியேட் பண்ணுறது, ஈவன் மார்க்கெட் பிளேஸ்லேருந்து நீங்கள் ஏதாவது இமேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த அப்ளிகேஷன் அதில் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். இது இப்போதைக்கு நிறைய ரீஜன்ஸில் இல்லை, பட் ஐ திங்க் இதை தாண்டி இன்னும் நிறைய ரீஜன்ஸில் இருக்குது. இங்கே கொடுத்துருக்கிறது வந்து லிமிட்டடாக தான் கொடுத்துருக்காங்க. ஈவன் இந்தியா அதில் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது வந்து கிராஜுவலாக தான் அதை ரோல் அவுட் பண்ணுறாங்க. ஸோ ஒர்க் ஸ்பேசஸில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் 60 to 70% வந்து அவங்களே ஏடபிள்யூஎஸ்ஏ கொடுக்குற இமேஜஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இன்கேஸ் உங்களுடைய ஓன் அப்ளிகேஷன்ஸ் ஆர் கஸ்டம் பில்ட் இமேஜஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்குமே வந்து இந்த வேம் டூல் வழியாக யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் இமேஜஸ். ஓகே, ஸோ கோயிங் பேக் டு கன்சோல். ஓகே, இது நிறைய நியூ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கான்றாங்க. ஓகே, ஓகே ஓகே. ஸோ பர்சனல் சிங்கிள் யூசர், ஓகே. பூல்ஸ் அப்படின்னா மல்டிபிள் யூசருக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, ஸோ அதை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். இது வரைக்கும் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? இப்போ இது வந்து ஒர்க் ஸ்பேஸஸ் செக்யூர் ப்ரௌசர் அப்படின்றது இது நியூ ஃபீச்சர். இது எக்ஸாம்பிள் இது வரைக்கும் எதுவும் கொஸ்டின்ஸ் இது ரிலேட்டடாக வரல, பட் நான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்படின்னா என்ன, இந்த இது வெப் பேஸ்ட் ஆப்ஷன். இப்போ இது ஒர்க் ஸ்பேசஸ் இந்த யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு கிளைண்ட் லோக்கலாக டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறஸ் ஒர்க் ஸ்பேஸ் செக்யூர் வெப் ப்ரௌசர் வந்து டைரெக்டாக எண்ட் யூசர் வந்து ப்ரௌசராகவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் ஒர்க் ஸ்பேசஸ் வந்து சிட்ரிக்ஸ் இன்டெகிரேஷனே கொடுக்குறாங்க. பட் அந்த பார்ட்னர்ஷிப் வந்து அது அதிகமான காஸ்ட். இப்போ சில கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு சிட்ரிக்ஸ் தான் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா அந்த சிட்ரிக்ஸில் வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கூட நீங்கள் இன்டெகிரேட் பண்ண முடியும். ஸோ லெட் மீ டூ ஒன் திங். நம்ம அந்த கிளைண்ட்டை நம்ம டவுன்லோட் பண்ணணும். இது வந்து ஓகே, நம்ம மேபி அஷூர் மெஷின்ல லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, இதுவுமே நம்ம வந்து டொமைன் கண்ட்ரோலராக மாற்றிட்டோம். பட் ஃபைன், ஐ திங்க் என்கிட்ட இன்னும் மெஷின்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த சிஸ்டமே நான் லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. ஒரு கிளைண்ட் டவுன்லோட் பண்ணணும். இப்போ இந்த மெஷினில் ஆல்ரெடி அது ஒரு கிளைண்ட் இருக்குது. ஸோ அதனால் வேற ஒரு சிஸ்டமில் லாகின் பண்ணி அதில் டவுன்லோட் பண்ணி நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறது கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்களுடைய லோக்கல் என்விரான்மெண்ட்லேருந்து போர்ட் வந்து ஸ்பெசிஃபிக்காக எதுவும் பெரிய நம்பர் ஆஃப் போர்ட்ஸ் எதுவும் ஓப்பன் பண்ண தேவையில்லை. இட்ஸ் லைக் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான். 44380 தான். அதை தாண்டி வந்து என்ன டைப் ஆஃப் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி சில போர்ட் நம்பர்ஸ் வந்து அலோவ் பண்ணோம். இது ஆல்ரெடி நான் சொன்னது தான். 4195 ஃபார் ஒர்க் ஸ்பேசஸ் டீமிங் ப்ரோட்டோகால். அண்ட் தென் 443 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அது எல்லாத்துக்குமே வந்து 443 யூஸ் ஆகுது. ஸோ 443 அண்ட் 80 இருந்தாலே போதும். நீங்கள் இப்போ நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணுறீங்க, டிஎன்எஸ் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎன்எஸ் இதுவும் வந்து 53 யூடிபி போர்ட் வந்து ஆக்சஸ் பண்ணணும். ஸோ ஜென்ரலாக இன்டர்நெட்லேருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு 80 அண்ட் 443 போதும். உங்களுடைய ஒர்க் ஸ்பேசஸ் வந்து ஆத்தென்டிகேஷன் நடக்குது, உங்களுடைய டொமைன் கண்ட்ரோலர்ஸ் கூட கனெக்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சில போர்ட் நம்பர்ஸ் வந்து நம்ம அலோவ் பண்ணணும்.
ஓகே, இது எல்லாமே ஜென்ரலாக வந்து ஒரு ஏடி என்விரான்மெண்ட்டில் தேவையான போர்ட் நம்பர்ஸ் தான். 135 123 வந்து என்டிபி, 137 to 138 வந்து நெட் லாக் ஆன் அண்ட் இருக்கு. 389 வந்து இட் இஸ் ஃபார் எல்டாப். எல்டாப் செக்யூர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 636. அண்ட் தென் இது வந்து ரிட்டன் டிராஃபிக், ஏதாவது நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது இந்த டைனமிக் போர்ட்ஸ் வந்து அலோவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஜென்ரலாக வந்து ஃப்ரம் யுவர் ஒர்க் ஸ்பேசஸ் டு ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் கண்ட்ரோலர் என்விரான்மெண்ட். இது வந்து எல்லாமே உங்களுக்கு கிளவுடுக்குள்ளே இருக்குது அப்படின்னா செக்யூரிட்டி குரூப்ஸில் போயிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை ஆன் ப்ரெமில் இருக்குது அப்படின்னா தென் யூ ஹாவ் டு செக் ஃபார் தோஸ் பர்டிகுலர் போர்ட் நம்பர்ஸ். ஓகே, லாகின் பண்ணி பார்க்கலாம். we will try to connect and then download the client. ஓகே, ஸோ இதில் போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் we will log in. AWS console first login பண்ணிடலாம். ஓகே, ஓகே, ஒன்று அவைலபிள் வந்துருச்சு. விண்டோஸ் வந்து குயிக்காக ப்ரொவிஷன் ஆயிடுச்சு. இன்ட்ரெஸ்டிங். எனிவே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மேபி வில் ட்ரை டு கனெக்ட் டு விண்டோஸ். ஓகே, ஸோ இது செலக்ட் பண்ணிட்டு we can view the details. ஸோ இதில் வந்து அவங்க லிங்க் கொடுத்துருக்காங்க, client.amazonworkspaces.com. இந்த இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேருந்து ஆக்சஸ் பண்ண போகிறீங்க, எந்த டிவைஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ண போகிறீங்களோ அந்த டிவைஸை செலக்ட் பண்ணி யூ கேன் டவுன்லோட் த கிளைண்ட். நீங்கள் மொபைல்லேருந்து ஆக்சஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா யூ கேன் செலக்ட் திஸ் கிளைண்ட். ஆர் எல்ஸ் நீங்கள் ஐபேட் ஆர் மேக் ஓஎஸ் ஆர் ஃபயர் ஆர் வெப் ஆக்சஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா டேரெக்டாக வெப் ஆக்சஸ் இங்கேருந்து லான்ச் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து என்னுடைய லோக்கல் மெஷின் விண்டோஸ் வந்து 632 பிட்லேருந்து பண்ண போகிறேன், இல்லை 64 பிட்லேருந்து ஆக்சஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த கிளைண்ட்டை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் டவுன்லோட் இட். ஸோ ஒர்க் பிளேசஸ் வந்து நீங்கள் யூ கேன் ஆக்சஸ் இட் ஃப்ரம் எனிவேர், everyone can access it. ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஸோ மேக்குக்கும் இருக்கு, யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் இன்ஸ்டால் இட். லினக்ஸ்க்கும் இருக்கு, ஓப்பன் ஆயிருக்குல்ல. ஓகே, ஸோ இந்த மெஷினில் இருக்க எல்லா யூசருக்கும் ஆக்சஸ் பண்ண போறீங்களா, இல்லை என்னுடைய இப்போ நான் லாகின் பண்ணியிருக்க யூசருக்கு மட்டுமான்னு கேட்குறாங்க. ஸோ ஐ வில் ஜஸ்ட் இன்ஸ்டால் இட் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ இது நீங்கள் டி டிரைவ் மாற்றினாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது பை டிஃபால்ட்டாக ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் வந்து ஏடபிள்யூஎஸ் அமேசான் ஒர்க் ஸ்பேசஸ்க்குள்ளே உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிறோம். ஸோ இதில் ஏதாவது நீங்கள் யூஎஸ்பி கனெக்ட் பண்ணால் அது ஒர்க் ஆகணும் அப்படின்னா ஏதாவது யூபிகி, அதாவது மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், இல்லை பிசி ஓவர் ஐபிலாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. இது டிரைவர் ஆட் ஆகிக்கும் உங்களுக்கு. உங்களுடைய லோக்கல் மெஷினில் கனெக்ட் பண்ணுற யூஎஸ்பியை கூட யூ கேன் ஆத்தென்டிகேட். யூபிகின்றது வந்து மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், அது வந்து ஃபிசிக்கல் டோக்கன் மாதிரி அது. ஸோ அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சில ஆர்கனைசேஷனில் வந்து அது லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அது கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையும் சென்ஸ் பண்ணிக்கும் இது. உங்களுடைய ரெகுலர் யூஎஸ்பி யூஸ் பண்ண முடியாது, அந்த ஆத்தென்டிகேஷனுக்காக அந்த அவங்க ஆர்கனைசேஷனில் கொடுக்கக்கூடிய ஃபிசிக்கல் டோக்கன் மட்டும்தான் அது அக்செப்ட் பண்ணும். ஸோ இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ ஒர்க் ஸ்பேசஸ் வந்து நமக்கு லோக்கலாக வந்து யூ வில் ஹாவ் எ செப்பரேட் ஐக்கன். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் ஓப்பன் அப் டெஸ்க்டாப் கிளைண்ட். இதில் போயிட்டு நீங்கள் ஒரு இமெயில் வரும். ஸோ அதில் வந்து நீங்கள் யூ கேன் என்டர் த ரெஜிஸ்ட்ரேஷன் கோட். லெட் மீ கோ டு மை அக்கௌண்ட். ஸோ சல்மானுக்கு வந்து என்ன கொடுத்தோம்? Okay, let me check my Gmail. Just a second.
ஓகே, ஸோ எதுவுமே இமெயில் இல்லை. ஸோ இமெயில் வந்து நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிள் தான். அந்த ஒர்க் ஸ்பேசஸில் போயிட்டு ஆக்ஷன்ஸ் எடிட் யூசர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இமெயில் ஃபீல்டு இருக்கும். ஐ கேன் ஜஸ்ட் கிவ் சம் இமெயில். மேபி என்னுடைய அட்ரஸே நான் கொடுக்குறேன் இப்போதைக்கு டு சிம்பிளிஃபை த டைம். ஓகே, நமக்கு இப்போ ஒரு ஐடி வரணும். பட் லெட்ஸ் சி வருதான்னு பார்ப்போம். இல்லாட்டி வி வில் செக். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டே அதை ஆட் பண்ணலை அப்படின்றதால எனக்கு அது டிலே ஆகுது. ஐம் நாட் கெட்டிங் எனி இமெயில். ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய மேனேஜர்கிட்ட வந்து யூ கேன் ஆஸ்க் ஃபார் த ரெஜிஸ்ட்ரேஷன் கோட். இங்கே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கோடு இங்கே இருக்கும். ஆர்எல்ஸ் வந்து நீங்கள் இன்வைட் யூசர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக கொடுத்துருவாங்க. ஸோ யாருக்கு இமெயில் போகணும், என்ன இது, ஸோ அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கோடு என்ன, யூசர் நேம் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸோட அவங்களுக்கு வந்து ஒரு இமெயில் அனுப்பினாலும் அனுப்பிச்சிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கோட் இருக்கும், அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் கோடை என்டர் பண்ணிட்டு யூ கேன் ரெஜிஸ்டர் இட். இமெயில் வரும் ஜென்ரலாக. இமெயில் வரல அப்படின்னா இந்த மாதிரி இன்வைட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பலாம். இல்லை நீங்கள் டேரெக்டாக போர்ட்டல் லாகின் பண்ணீங்க அப்படின்னா அவங்க யார் சப்போர்ட் டீம், ஒர்க் ஸ்பேஸ் சப்போர்ட் பண்ணுற டீம்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா அவங்க அந்த ஐடி கொடுத்துருவாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி. அதுக்கப்புறம் நம்ம ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். ஸ்கில்அப் வித் ஸ்டான் ஸ்லாஷ் சல்மான் அண்ட் தென் ஓகே, சாரி, இது வந்து பூபதியா சல்மானா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது? விண்டோஸ் வந்து யாருக்கு கொடுத்தோம்? ஓகே, சாரி, விண்டோஸ் வந்து பூபதி இல்லை. ஓகே, லெட் மீ யூஸ் பூபதி. ஸோ என்ன பாஸ்வேர்டு நேற்று கொடுத்தோமோ அதே கொடுத்துடலாம். என்ன பாஸ்வேர்டு நேற்று கொடுத்தோம்? ஓகே, லெட்ஸ் சி. ஓகே, ஆத்தென்டிகேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, லோட் ஆகுது. ஃபைன் ஃபைன், கரெக்டாக தான் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேன். ஓகே, இது வந்து இப்போ அந்த எண்ட் யூசர் வந்து அவங்களுடைய லோக்கல் மெஷினில் வந்து இந்த ஒர்க் ஸ்பேசஸ் இப்படி கனெக்ட் ஆகும். ஸோ இதில் என்னென்ன அப்ளிகேஷன் நம்ம கேட்டிருந்தோமோ அந்த அப்ளிகேஷன் இதில் வந்துடும். ஓகே, நான் வந்து ஃபயர் ஃபாக்ஸ் அண்ட் தென் அமேசான் டிரைவ், ஒர்க் ஸ்பேசஸ், ஒர்க் டாக்ஸும் கொடுத்துருக்காங்க. தென் மற்றபடி இதில் டிஃபால்ட்டாக என்னென்ன அப்ளிகேஷன் ப்ரீ இன்ஸ்டால்டாக வருதுன்னு கூட செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஆஃபீஸோட வேணும் அப்படின்னா நீங்கள் ஆஃபீஸ் 2019 அந்த பண்டில் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஆஃபீஸ்லாம் ப்ரீ இன்ஸ்டால்டாக உங்களுக்கு வந்துடும். ஸோ டேரெக்டாக அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மிஷினில் ஒர்க் பண்ணலாம். இது எல்லாமே உங்களுக்கு டேரெக்டாக இட் ஹஸ் காட் இன்டெகிரேஷன் டு அமேசான் டாக்ஸ். நீங்கள் அமேசான் டாக்ஸை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதில் கூட நீங்கள் டாக்குமெண்ட் ஸ்டோர் பண்ணுறது, கிரியேட் பண்ணுறது எல்லாமே பண்ண முடியும். இட்ஸ் ஜஸ்ட் லைக் யுவர் கூகுள் டாக்ஸ் மாதிரி தான். இதில் என்ன நிறைய ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் மோடில் ஒர்க் பண்ணலாம். ஓகே, நீங்கள் ஹார்ட்வேர் ஆக்சலரேஷன் எனேபிள் பண்ணலாம். டிஸ்பிளே செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதில் வந்து ஒர்க் டாக்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகுது. லெட் இட் கெட் இன்ஸ்டால். இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் டிக்கெட் ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக அமேசான் ஒர்க் ஸ்பேசஸ் டீமே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் ஆல்சோ தேர். ஸோ நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ரீகனெக்ட் பண்ணணும் இல்லை ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எண்ட் யூசருக்கே வந்து அந்த ரீஸ்டார்ட் ஆப்ஷனே இங்கே இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ தட் ஜஸ்ட் இது லாக் அவுட் பண்ணுறதுக்கு பதிலாக யூ கேன் டிஸ்கனெக்ட், ரீஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம், ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இஃப் யூ வாண்ட் டு குவிட் ஃப்ரம் அமேசான் ஒர்க் ஸ்பேசஸ் யூ கேன் ஜஸ்ட் க்ளோஸ் அவுட்.
ஓகே, இது வந்து விண்டோஸ் இப்போ நமக்கு எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னு பார்த்துட்டோம் ஃப்ரம் பூபதி அக்கௌண்ட். இதுவே இன்னொன்று இருக்கு. ஸோ சல்மான் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி லேட்டஸ்ட் ட்ரை ஆக்சஸிங் உபுண்டு லினக்ஸ் ஒர்க் ஸ்பேஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணலான்னு பார்ப்போம். அதுவும் அவைலபிள். வெரி நைஸ். ஓகே, இதை நான் இப்போ கிளிக் பண்ணிட்டு ஐ கேன் ஜஸ்ட் கனெக்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம கிளைண்ட் இது லோட் பண்ணிட்டோம். மேபி ஐ வில் ஹாவ் டு disconnect and then connect for different user. Let me just do one thing. ஸோ ஏதாவது அப்ளிகேஷன் ஆட் பண்ணாலும் அப்ளிகேஷன் ஆட் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போதைக்கு வந்து இது உபுண்டு தான்ல. ஸோ ஃபைன், உபுண்டு இப்போதைக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு சூஸ் எனி திங். ஓகே, லெட் மீ கோ டு ஆக்ஷன்ஸ். இது டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட். இது லோட் ஆகட்டும். ஒர்க் ஸ்பேசஸ் சரி ஒர்க் டாக்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு இந்த மெஷின்ல. ஓகே, I can restart it. Okay, so the restart ஆகட்டும். Maybe let me load a different workspaces connection. So இதுல வந்து நானு I will just say skillup with stan slash Bhubadi, and then I will go with this password. ஜென்ரலா ஒரு யூசர் வந்து ஒரு பர்டிகுலர் கிளைண்ட்டை வச்சு கனெக்ட் பண்ணுவாங்க. பட் இங்க வந்து நமக்கு ஒரு டெஸ்க்டாப்லேருந்தே நான் உங்களுக்கு ஆக்சஸ் பண்ண காமிக்கிறேன் எப்படி பண்ணணும்ட்டு. ஓகே, சைன் இன் ஆகுது. ஸோ இந்த டைம் வந்து இட் ஹேவ்ஸ் டு லோட் உபுண்டு அவருக்கு வந்து லோட் ஆகணும். பட் ஐக்கன்லாம் பார்க்கறதுக்கு விண்டோஸ் மாதிரியே இருக்கு. லெட்ஸ் see. ஓகே, சாரி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஐ ஹவ் ஜஸ்ட் காப்பிட் த ரெஜிஸ்ட்ரேஷன் கோட் வந்து அந்த விண்டோஸோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் கோடை காப்பி பண்ணதால இட் இஸ் ஜஸ்ட் கிவிங் மீ தட். இப்போ நான் வந்து ஐ ஷுட் ஹவ் காப்பிட் ரெஜிஸ்ட்ரேஷன் கோட் ஃபார் லினக்ஸ், அதை காப்பி பண்ணியிருந்துருக்கணும். ஸோ அதனால தான் அவருக்கும் வந்து அதே இதுக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ லெட் மீ லாக் அவுட். மேபி let me close this in the current session. க்ளோஸ் பண்ணிட்டு யூ கேன் சேஞ்ச் த ரெஜிஸ்ட்ரேஷன் கோட். இந்த இடத்துல வந்து வேற ரெஜிஸ்ட்ரேஷன் கோட் என்டர் பண்றேன். ஓகே, இது வந்து மேபி நான் காப்பி பண்ணது வந்து இங்க வரலன்னு நினைக்கிறேன். இங்க இருந்தே காப்பி பண்ணிப்போம். கிட்டத்தட்ட அதே தான் இருக்கு. 44M4. இன்ட்ரெஸ்டிங். ஓகே, லெட்ஸ் see. ஓகே, அகைன் நான் வந்து கரெக்ட் தானே. லாஸ்ட் டைம் நம்ம சல்மான் வச்சு லாகின் பண்ணலன்னு நினைக்கிறேன், பூபதி வச்சு லாகின் பண்ணணும்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஸோ இப்போதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் சல்மான் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ண போறோம். அதனால தான் சல்மான் இந்த பூபதி அக்கௌண்ட் லாகின் பண்ணனே டைரக்டா அது இட் வென்ட் டு விண்டோஸ். ஓகே, லெட் அஸ் ட்ரை வித் சல்மான் அக்கௌண்ட். Okay, let me just check this workspaces. Ubuntu வந்து சல்மான் பூபதியில லாகின் பண்ணா இட் will go to Windows 2019. ஓகே, ஸோ பாஸ்வேர்டு வந்து வேற பாஸ்வேர்டு. ஓகே, இந்த டைம் வந்து it has to access Ubuntu. Perfect. ஓகே, லோட் ஆகும். டோன்ட் டூ எனிதிங். ஓகே, உங்களுக்கு whatever நீங்க ரெஜிஸ்டர் பண்ணா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், கெனானிக்கல் கூட இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இப்போதைக்கு எதுவும் சிஸ்டம்ஸ்லாம் எதுவும் நான் அனுப்ப வேண்டாம் அப்படின்னா ஐ டோன்ட் ஹேவ் டு சென்ட் எனிதிங்.
ஸோ லொக்கேஷன் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். யூ கேன் கெட் ஆல் த அப்ளிகேஷன். ஸோ இதில் ப்ரீலோடடாக உங்களுக்கு என்னென்ன வருது எல்லாமே இதில் வந்துடும், இன்க்ளூடிங் லிப்ரே எல்லாமே இதிலே வந்துடும் உங்களுக்கு. லிப்ரே ஆஃபர்ஸ், கால்குலேட்டர், ட்ராயிங், இம்ப்ரெஸ், மேத்தமெட்டிக்ஸ், இதில் நிறைய டூல்ஸ் வந்துடும். உபுண்டுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எல்லாமே நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் இது கொடுத்துருக்கீங்க. ஸோ அதனால் இந்த ஆஃபீஸ், டாக்கு, எக்ஸல், டெக்ஸ்ட் எடிட்டர் எல்லாமே உங்களுக்கு இதில் கிடைச்சிரும். ஸோ ஈவன் வந்து அமேசானுடைய ஸ்பெசிஃபிக் இன்டெகிரேஷனும் வந்து இதில் கொடுத்துருவாங்க. யூ கேன் கோ அண்ட் இன்டெகிரேட் அமேசான் ஒர்க் டாக்ஸ் இதெல்லாம் இன்டெகிரேட் பண்ணால் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். இது என்ன சொல்கிறாங்க, பவர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, யூசேஜும் இதில் க்ளீனாக கொடுத்துருவாங்க, எந்த அளவுக்கு யூசேஜ் இருக்குது என்னன்றது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சைஸ் வந்து லேட்டராக சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, லெட் மீ, யூ கேன் யூஸ் சாஃப்ட்வேர் டு இன்ஸ்டால் லைக் திஸ். ஓகே, வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா சாஃப்ட்வேர் வந்து லோட் பண்ணாலும் லோட் பண்ணிக்கலாம். டிஸ்கார்டோ இல்லை விஷுவல் ஸ்டுடியோ கோட் வேணும், இல்லை நீங்கள் வந்து டெவாப்ஸ் டீமில் இருக்கீங்க அப்படின்னா ஸ்லாக் இதெல்லாம் தேவைப்படும். ஸோ அதுவுமே இதில் கொடுத்துட்றாங்க. ஸோ இன்கேஸ் என்னென்ன வேணுமோ நீங்கள் யூ கேன் ஜஸ்ட் ஆட் தெம். ஓகே, ஸோ பர்ஃபெக்டாக கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஸ்லாக் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் ஆல்சோ கெட் இட் இன்ஸ்டால். பட் க்ரெடென்ஷியல் கேட்பாங்க, ஜஸ்ட் லைக் யுவர் ஆப்பிள் மேக்கில் ஆத்தென்டிகேட் பண்ணுற மாதிரி யூ கேன் ஆத்தென்டிகேட் and then it will get installed. ஸோ உங்களுக்கு என்னென்ன டூல் வேணுமோ யூ கேன் ஜஸ்ட் செலக்ட் இட். அது எல்லாமே ஸ்னாப் ஸ்டோர்லேருந்து உங்களுக்கு லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உபுண்டுவோடைய ஸ்னாப் ஸ்டோர்லேருந்து. ஸோ ஒரு யூசருக்கும் நீங்கள் இந்த மாதிரி என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும், என்ன அப்ளிகேஷன் வேணுமோ அதை ப்ரீலோட் பண்ணி கூட நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ இந்த வர்ச்சுவல் டெஸ்க்டாப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஏடபிள்யூஎஸ் உடைய ப்ரொப்ரைட்டரி அவங்களுடைய நேட்டிவ் ஆப்ஷன். ஸோ யூ கேன் டெஸ்ட் இட் அவுட். எக்ஸாமில் வந்து இது ரிலேட்டடாக 1 or 2 கொஸ்டின்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா, எப்படி நம்ம விண்டோஸ் டெஸ்க்டாப் ப்ரொவிஷன் பண்ணுறது அண்ட் தென் லினக்ஸ் டெஸ்க்டாப் ப்ரொவிஷன் பண்ணுறது யூசருக்கு அப்படின்றது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணும்போது யூ மைட் கெட் சம் டவுட்ஸ். ஏதாவதுனா கூட யூ கேன் ஆஸ்க் மீ. ஓகே, ஸோ இட் இஸ் கெட்டிங் இன்ஸ்டால்ட். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியுது. ஸோ எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது இந்த ஆப்ஷன்ஸ் அப்படின்றதும் வந்து யூ ஆர் எக்ஸ்பீரியன்சிங் இட். ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துட்டாங்க. டேரெக்டாக வந்து யூ கேன் இன்ஸ்டால் த கிளைண்ட். அது வந்து உங்களுக்கு விண்டோஸ், உங்களுடைய ஈவன் மொபைல் டிவைஸ்லேருந்து கூட யூ கேன் ஆக்சஸ் த ஒர்க் ஸ்பேசஸ். ஓகே, ஸோ ஐபேட், ஸோ மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஜென்ரலாக வந்து இது டிப்ளாய் பண்ணும்போது நம்ம 2 சப்நெட் சூஸ் பண்ணோம். சில ஆர்கனைசேஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்போஸ் திஸ் டு இன்டர்நெட், டேரெக்டாக வந்து எனக்கு ப்ரைவேட் ஐபியிலேருந்து ஆன் ப்ரமைசஸ் விபிஎன் வழியாக கனெக்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் சூஸிங் பப்ளிக் சப்நெட், ப்ரைவேட் சப்நெட்டை சூஸ் பண்ணிவிட்டு அவுட் பவுண்ட் மட்டும் நீங்கள் நேட் கேட்வே வழியாக நீங்கள் சொல்யூஷனிங் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செக்யூராக பண்ண முடியும். ஓகே, இட் இஸ் நாட் தட் நீங்கள் பப்ளிக் சப்நெட்டில் தான் நீங்கள் ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஈவன் ப்ரைவேட் சப்நெட்ல கிரியேட் பண்ணா கூட இட் வில் ஒர்க். பிரிங் யர் ஓன் லைசன்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு சர்டிஃபிகேஷன், என்கிரிப்ஷன், மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், ரேடியஸ் இன்டெகிரேஷன், இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி சிஸ்டம்ஸ் டவுன் ஆனா கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும் கிளவுட் வாட்ச்ல இருந்து. கிளவுட் ட்ரெயில் கூட கம்ப்ளீட்டா இன்டெகிரேட்டட். என்னென்ன சேஞ்சஸ் பண்றீங்களோ அது எல்லாமே லாக் ஆகுது கிளவுட் ட்ரெயில. வாட் எவர் சேஞ்சஸ் that you are making for workspaces, everything is getting tracked. ஓகே, ஜீரோ கிளைண்ட்டும் சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. க்ரோம் புக்லேயும் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ நிறைய லேப்டாப்ஸ்லாம் வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக வரணுன்றதுக்காக க்ரோம் புக் லேப்டாப்ஸ்லாம் இப்போ நிறைய பார்க்க முடியுது. ஸோ அதுலேருந்து கூட யூ கேன் ஆக்சஸ் ஒர்க் ஸ்பேசஸ். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ், லாட் ஆஃப் கம்பேட்டபிலிட்டி ஆர் சப்போர்ட்டபிலிட்டி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஏதாவது கொஸ்டின் இருந்தால் யூ கேன் ஆஸ்க் அபவுட் ஒர்க் ஸ்பேசஸ். ஓகே, ஸோ ஆன் ப்ரமைசஸ் விடிஐ சொல்யூஷனை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸி டு கான்ஃபிகர். ஒர்க் ஸ்பேசஸ் உங்களுக்கு வர்ச்சுவல் டெஸ்க்டாப் ஆஸ் அ சர்வீஸாக உங்களுக்கு ரெடிமேடாக கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு எல்லாமே எண்ட் டு எண்ட் அவங்களே பேக்கப் எடுத்துக்கிறாங்க. நீங்கள் எந்த ஒரு டேட்டாவும் பேக்கப் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆக்சஸ் பண்ணுறதும் சேஃப் அண்ட் செக்யூராக வந்து 443 வழியாக ஆக்சஸ் பண்ணுறாங்க. வேறஸ் நீங்கள் சிஸ்டம்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும் இல்லை அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப குயிக்காக வந்து யூ கேன் என்ஹான்ஸ் இட்.
I think we are almost done. So ready ஆயிடுச்சு, இது Slack install ஆயிடுச்சு. If you want to access it, உங்க ஐடி வச்சு லாகின் பண்ணணும்னா you can log in and start using it. இந்த மாதிரி நீங்க DevOps tools ஏதாவது லோட் பண்ணணும், இல்ல collaboration tools ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். அதே மாதிரி வாட் எவர் செட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இல்ல உபுண்டு சாஃப்ட்வேர் ஏதாவது போயிட்டு நீங்க access பண்ணணும், இல்ல வாட் எவர் you want to search and access it, you can access it. Okay, so the deprovision பண்றது it is very straightforward. Okay, டைரக்டா போயிட்டு நீங்க you can just select this and then இது விண்டோஸ்ல இது ஆக்ஷன்ஸ்ல போயிட்டு you can just change the root volume. ஏதாவது சைஸ் இல்லை அப்படின்னா you can also go and change it. உங்களுக்கு சைஸ் கொடுக்குறாங்க up to 2000 GB வரைக்கும் நீங்க you can enhance the size. கரண்டா வந்து 80 GB இருக்கு. ஸோ ரூட் வால்யூம் நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். 2000 GB வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ there is a huge amount of options. அதே மாதிரி யூசருக்கு தனியா உங்களுக்கு பார்ட்டிஷன் இருக்கு. அந்த பார்ட்டிஷன் வந்து நீங்க இஃப் யூ வாண்ட் டு கிவ் கஸ்டம் சைஸ் அதுவும் கொடுக்கலாம். அதுவும் கிட்டத்தட்ட நீங்க 2000 GB வரைக்கும் கொடுக்கலாம். பை டிஃபால்ட்டா வந்து 100 GB வால்யூம் கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ட் ஆப்ஷன் சூஸ் பண்றதால நீங்க காஸ்ட் வேல்யூ ஆப்ஷன் சூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைஸ் கம்மியா கொடுத்துருப்பாங்க. 50 GB அந்த மாதிரி ப்ரொவிஷன் பண்ணிருப்பாங்க. ஓகே, இது எல்லாமே நீங்க லைவா பண்ணலாம். கம்ப்யூட் டைப் எனக்கு வந்து இப்போ கரண்டா இருக்கிற சிஸ்டம் வந்து பத்தல, இந்த 2 CPU 8 GB பத்தல அப்படின்னா யூ கேன் ஆல்சோ கோ அப் டு 8 GB அண்ட் 32 GB வரைக்கும் பவர் ப்ரோ ஆப்ஷன் வரைக்கும் போகலாம். பவர் ஆப்ஷன் வந்து 4 and 16 காம்பினேஷன். இல்லை எனக்கு ஸ்டாண்டர்ட் ஆர் வேல்யூ ஆப்ஷன் வேணும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ சேஞ்ச் இட். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. கம்ப்யூட் சைஸ், ஸ்டோரேஜ் சைஸ் மாத்துறது, ஈவன் வந்து புதுசா நீங்க ஒரு புது இமேஜ்ல இருந்து நீங்க ரீபில்ட் பண்ணணும், இல்ல வந்து வேற ஒரு ஒர்க் ஸ்பேசஸ் வந்து ரெஸ்டோர் பண்ணணும், உங்களுக்கு லாகின் பண்றது பிரச்சனை இருக்கு அப்படின்னா யூ கேன் ஆல்சோ டூ இட். அதே மாதிரி நான் மைக்ரேட் பண்ணணும் ஃப்ரம் WSPல இருந்து இன்னொரு கேட்டகரிக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிசி ஓவர் ஐபிக்கு மாற்றணும், இல்லை சாஃப்ட்வேர் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த டெஸ்க்டாப் வந்து நீங்க யூ கேன் சேஞ்ச் இட் எனி டைம். ரன்னிங் ஸ்டேட், ரன்னிங் மோடை நீங்கள் மாடிஃபை பண்ணணும்னா நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு ஆல்வேஸ் ஆன் கொடுத்தீங்க அப்படின்னா மந்த்லி பில் வரும். ஆட்டோ ஸ்டாப் வந்து எப்பப்பெல்லாம் நீங்கள் யூசேஜ் இல்லாமல் இருக்கு, ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு மணி நேரம் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒர்க் ஸ்பேசஸ் வந்து ஸ்டாப் ஆகிடும். இது நீங்கள் எப்போ வேணால் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த செட்டிங்ஸ். ஸோ இட் இஸ் மோர் ஃப்ளெக்சிபிள். ஸோ கன்சிஸ்டன்ட் யூசேஜ் இருக்கு அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் மந்த்லி பில்லிங், வந்து காஸ்ட் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ புதுசாக இதை வச்சு நீங்கள் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த சிஸ்டம்ல நீங்கள் இப்போ உள்ளுக்குள்ள போயிட்டு என்னென்ன டூல்ஸ் வேணும் லோட் பண்ணிட்டு, இப்போ ஸ்லாக் என்னென்ன உங்க டீம் யூஸ் பண்ணுவாங்களோ ஸோ அது எல்லாமே நீங்க லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இமேஜ், அந்த சிஸ்டம், அந்த ஒர்க் ஸ்பேசஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணி நீங்க ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணாலும் இது கிரியேட் பண்ணிக்கலாம். இது கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த இமேஜஸ் லிஸ்ட்ல வரும். இப்போ சப்சீக்வெண்டா புதுசா மற்ற டீம் மெம்பர்ஸ் நீங்க யாரெல்லாம் ஜாயின் பண்றாங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து இந்த இமேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சேல்ஸ் டீமுக்கு வந்து ஒரு இமேஜ் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன டூல்ஸ் வேணுமோ அதுக்குள்ள லோட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்து இதுல இமேஜ் செக்கர்னு ஒரு EXE இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு இமேஜ் கிரியேட் ஆகும். ஆல்மோஸ்ட் 45 minutes to 1 hour கூட சம்டைம்ஸ் ஆகும். ஓகே, ஸோ எந்த அளவுக்கு நீங்க கஸ்டமைசேஷன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு இட் வில் டேக் சம் டைம். ஸோ இது இந்த சோர்ஸ் ஒர்க் ஸ்பேஸ் வந்து ரீபூட் ஆகும். ஓகே, ஸோ ஐ வில் ஜஸ்ட் கிரியேட் இட். ஸோ இமேஜ் ஃபார் சேல்ஸ் டீம் இன்ஜினியர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ்ல இருந்து நீங்கள் புதுசாக வரவங்களுக்கு வந்து யூ கேன் கிரியேட் ஒர்க் ஸ்பேசஸ் யூசிங் தட் கஸ்டம் இமேஜஸ். ஸோ என்னென்ன டூல் வேணுமோ நீங்கள் உங்களுக்கு கம்ப்ளீட் இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கும். ஸோ அதில் என்னென்ன நேட்டிவாகவே அதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுலேருந்து நீங்கள் விண்டோஸோ லினக்ஸோ வாட் எவர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அது எல்லாமே உங்களுக்கு என்னென்ன கேட்குறாங்களோ டூல்ஸ், யூட்டிலிட்டிஸ், சாஃப்ட்வேர், ரெஜிஸ்ட்ரி செட்டிங்ஸ் ஆர் என்னென்ன கஸ்டமைசேஷன் பண்ண முடியுமோ, ஏதாவது வல்னரபிலிட்டிஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால ஃபிக்ஸ் பண்ணிட்டு இமேஜ் புதுசாக எடுத்துக்கலாம். இல்லை ஏதாவது ஆன்டிவைரஸ் ஆர் பேக்கப் டூல், ஆன்டி மால்வேர் என்ன வேணுமோ அதில் லோட் பண்ணிட்டு யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் கஸ்டம் இமேஜ். அதுலேருந்து நீங்கள் வேணுன்ற மாதிரி ஒர்க் ஸ்பேசஸ் ப்ரொவிஷன் பண்ணிக்கலாம். பட் டைம் ஆகும் உங்களுக்கு. ஒர்க் ஸ்பேசஸ் இமேஜ் கிரியேட் ஆகுறது வந்து இட் வில் டேக் 40 to 45 minutes மினிமம். ஓகே, இதில் ஏதாவது கொஸ்டின் இருந்தால் யூ கேன் ஆஸ்க். ஓகே, ஸோ எந்தெந்த ஐபி ரேஞ்சிலேருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணணுமோ நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சோர்ஸ் ஐபி ரேஞ்ச் வந்து இந்த ரேஞ்சிலேருந்து தான் இந்த யூசர் ஆக்சஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஒர்க் ஸ்பேசஸை வந்து எந்தெந்த ஐபி ரேஞ்சுக்கு நீங்கள் பவுண்ட் பண்ணாலும் பவுண்ட் பண்ணிக்கலாம்.
ஏதாவது கேஸ் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் கேஸ் ரைஸ் பண்ணிக்கலாம். யாருக்காவது சரியாக ஒர்க் ஆகலை, ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது இமேஜில், இல்லை பிரிங் யுவர் ஓன் லைசன்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல, இல்லை வந்து டெக்னிக்கலாக வந்து ஒர்க் ஸ்பேசஸில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா யூ கேன் கெட் சப்போர்ட் ஃப்ரம் தேம். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் லோக்கல் இமேஜ் இருக்குது அப்படின்னா அந்த இமேஜ் அப்லோட் பண்ணாலும் இங்கே வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். பிரிங் யுவர் ஓன் லைசன்ஸும் இருக்குது, பிரிங் யுவர் ஓன் இமேஜும் இருக்குது. அதில் S3ல அப்லோட் பண்ணிவிட்டு அதை கூட நீங்கள் எங்கள் இமேஜாக யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தாட் ஆஃப் எக்ஸ்பிளைனிங். ஓகே, ஸோ இதில் ஏதாவது கொஸ்டின் இருந்தால் யூ கேன் ரைஸ் இட் நவ். ஆடியோ கேட்குது இல்லைங்களா? ஷூர் ராஜு, தேங்க்யூ. ஓகேங்க, நீங்கள் அது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மேபி நான் whenever இந்த இமேஜ் கிரியேட் ஆனதுக்கப்புறம் மேபி ஐ வில் ட்ரை டு ஷோ யூ ஹவு டு கிரியேட் த ஒர்க் ஸ்பேசஸ் யூசிங் தட் கஸ்டம் இமேஜ். அதுலேருந்து எப்படி கிரியேட் பண்ணுற ஆப்ஷன் மட்டும் நான் காமிச்சிடறேன். அதை நான் தனியாக இல்லை ரெக்கார்ட் ஆஃப்டர் த இமேஜ் இஸ் ரெடி. அதை வந்து நான் இந்த ரெக்கார்டிங் கூட இன்டெகிரேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஐ திங்க் covered all the points. Okay. So you can stay back if there are any questions, or else thank you for joining today. Okay, we will continue in the next session. I'll stop recording.